உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். முதலாவதாக, இவர் கோயம்புத்தூரில் பிறந்து தாய் தந்தையர் வேலுமணி அனுராதா தம்பதிக்கு மகளாக பிறந்து ஜாவரா வித்யாபவன் பள்ளியில் பயின்று மேற்படிப்பை தஞ்சாவூரில் முடித்து திரு திவாகர் அவர்களை திருமணம் செய்து 2 பிள்ளைகள் பெற்றவர். அரசு மருத்துவமனையில் பல அறுவை சிகிச்சையை சிறப்பாக செய்தவர். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள், ஆனால் தெய்வத்திற்கு நிகராக மருத்துவரைத்தான் கூறுவார்கள். அப்பேற்பட்ட மருத்துவரை சிறப்பு விருந்தினராக அழைப்பதில் எங்கள் யூசர் நிர்வாகம் பெருமை கொள்கிறது. டாக்டர் அபிநயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இவர் ஆரணி தேவிகாபுரத்தில் பிறந்து தாய் தந்தையர் ரவி வளர்மதி தம்பதியருக்கு மகளாக பிறந்து செயின்ட் ஜோசப் பள்ளியில் பயின்று மேற்படிப்பை ராஜகோபால் பாலிடெக்னிக்கில் முடித்து திரு மகேந்திரன் அவர்களை திருமணம் செய்து 2 பிள்ளைகள் பெற்றவர். பல பட்டிமன்றங்களில் கலந்து பல தலைப்புகளில் சிறப்பு உரையாற்றியவர். பெண் என்பவள் அறிவுக்கு சிறந்தவள், எண்ணற்ற துறையிலும் சாதிக்க பிறந்தவள், அறிவுக்கும் சாதனைக்கும் சிறந்து விளங்குபவர். வேந்தர் டிவி புகழ் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி காயத்ரி அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைப்பதில் எங்கள் யூசர் நிறுவனம் பெருமை கொள்கிறது. அன்புடன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இவர் விருத்தாச்சலத்தில் பிறந்து தாய் தந்தையர் சண்முக சுந்தரம் மல்லிகா தம்பதியருக்கு மகளாக பிறந்து அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயின்று மேற்படிப்பை அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முடித்து திரு RS மணிகண்டராஜன் வழக்கறிஞர் அவர்களை திருமணம் செய்து 2 பிள்ளைகள் பெற்றவர். இருளாக எங்கள் வாழ்க்கை இருந்த போதும் நாங்கள் கவலை கொள்ளவில்லை, ஏனெனில் ஒளியாக நீங்கள் இருப்பதினால். தங்கள் வாழ்நாளில் சிறு தொழில் செய்து சாதிக்க நினைக்கும் பெண்களை ஊக்குவிப்பதற்கு ஒரு நல்ல ஆசானாகவும் தன்னிடம் பணிபுரியும் பெண்களுக்கு ஒரு தாயை போல் பாதுகாப்பவராகவும் இருப்பவர். இந்நிகழ்ச்சியை வழிநடத்தி பெண்களை கௌரவித்து பெண்ணின் பெருமைக்காகவும் பெண்ணின் வளர்ச்சிக்காகவும் இந்நிகழ்வை நடத்துபவர் எங்களில் ஒருவர் முதன்மை அதிகாரி CEO மேடம் திருமதி பானுமதி மணிகண்டராஜன் அவர்களை மிகுந்த கரகோஷத்தோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
அடுத்த நிகழ்ச்சியாக குத்துவிளக்கு என்று மேடம் போனேன் சார். ஓகே. இவர் விழுப்புரத்தில் பிறந்து தாய் தந்தையர் அல்லிமுத்து ஜெயலட்சுமி தம்பதிக்கு மகளாக பிறந்து கண்டமங்கலம் கல்லூரியில் பயின்று மேற்படிப்பை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முடித்து திரு ஜெயக்குமார் அவர்களை திருமணம் செய்து 2 பிள்ளைகள் பெற்றவர். பல பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் சரியான முறையில் வழக்கு பதிவு செய்பவர். பெண் என்றாலே வீரம் தைரியம் என்பார்கள். அதற்கேற்றாற்போல் பெண்களுக்கு பாதுகாப்பாக காவல்துறையில் சிறந்து விளங்கும் தைரிய லட்சுமியாக இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருமதி கீதா அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைப்பதில் எங்கள் யூசர் நிர்வாகம் பெருமை கொள்கிறது. அவர்களை மேடைக்கு வருமாறு
மிக்க நன்றி. அடுத்ததாக கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் கௌரவம் பெற்றது. ப்ளே பண்ண எல்லாத்தையும் இதில் தான் ப்ளே பண்ண எல்லாத்தையும் மேடம் சொன்ன ஐடியா தான். போட்டா எடுங்க. முதலாவதாக மருத்துவர் திருமதி அபிநயா MBBS டாக்டர், அரசு மருத்துவமனை விருத்தாச்சலம் அவர்களை கௌரவிப்பதில் நமது யூத் குடும்பம் பெருமை கொண்டிருக்கிறது. உங்களுடைய கரவழித்தோட அவங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களில் ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் வந்து இன்னைக்கு நமக்காக வந்து சேவை செய்துட்டு இருக்காங்க. அவங்க செய்த சர்ஜரி எல்லாமே வந்து 100% சக்ஸஸாக பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல பயின்று இன்னைக்கு நமக்காக வந்து சேவை செய்திருக்காங்க, நம்ம மண்ணுக்காக வந்து சேவை செய்திருக்காங்க. அந்த மேடம் பெருமை கொண்டத நம்ம யூத் குடும்பம். அடுத்ததாக விழுப்புரத்தில் பிறந்த தற்போது காவல் ஆய்வாளராக பணிபுரியும் திருமதி கீதா அவர்களை கௌரவப்படி பெருமை கொள்கிறது. மேடம் வந்து ஒரு வாரம் தான் ஆகுதுன்றாங்க. ஆனால் நம்ம பெண்களுக்கு பொதுவாக பெண்களுக்கு எல்லாருமே அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேஸ் எல்லாத்தையுமே நிறைவாக முடிக்கிறாங்க. கேள்விப்படுறேன். நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிற சொல்கிறேன் மேடம் இந்த நேரத்தில். அடுத்ததாக வேந்தர் டிவி புகழ் திருமதி ஆர் காயத்ரி அவர்களை கௌரவப்படுத்தும். ஆரணியிலிருந்து இங்க நமக்காக வந்திருக்காங்க பட்டிமன்ற பேச்சாளர். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர்லாம் மிகவும் நகைச்சுவையாகவும் தன்னம்பிக்கையோடையும் வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர். தனது குழந்தைங்க 2 குழந்தைங்க பெற்று 6 வருட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களுக்காக இன்னைக்கு ஆரணியிலிருந்து நம்ம மண்ணுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க விருத்தா குடும்பத்தின் சார்பாக இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக இப்பொழுது சிறப்பு விருந்தினர்கள் எடுக்க மாட்டாங்க. சரி சரி. ஹலோ. அடுத்ததாக யூசாக் நிறுவனத்தில் நடைபெற்ற பட்டிமன்றத்தில், அதாவது பணிபுரிந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஊழியர்கள் ஒரு பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, படிக்க செல்லும் பெண்கள் சிறந்தவர்களா அல்லது இல்லத்தரசி சிறந்தவர்களான்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றம் நடந்தோம். அதில் 6 பேர் கலந்துட்டாங்க. இதில் 3 பேர், அதில் 3 பேர் எல்லாமே சிறப்பாக உரையாடினாங்க. அவங்கள வந்து இப்போ கௌரவப்படுத்துறதுக்காக சிறப்பு பரிசு கொடுப்பாங்க நம்ம மேடம். அத்தனை பேர் வந்துருங்க. 2 தலைப்பிலுமே பேசுறாங்க. ஒருத்தர் சலைச்சவர்கள் என்று திருப்பொழிங்க நடுவரும் இங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து முதலாவதாக திருமதி வினோதினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து செல்வியும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து அனிதா, திருமதி லட்சுமி, திருமதி அனிதா, எஸ் அனிதா, திருமதி எஸ் ஷாமலா, திருமதி சீதா அவர்கள் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களால் அனைவரும் கௌரவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கும் உங்களது கரகோஷத்தை கேட்டுக்கொள்கிறேன் கைத்தட்டல் மூலியமாக. நம்ம யூசாக்கோட யூடியூப்ல வந்து இவங்க பேசின பட்டிமன்றம் சிறப்பாக வெளியே இருக்கு. ஸோ அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு சவாலா பேசிருக்காங்க மேடம். ஹலோ.
நிறுவனத்திலே ரொம்ப சூட்டிங்கான பெண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியாக கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுடைய உரையை கேட்க அனைவரும் ஆவலாக உள்ளோம். முதலில் சிறப்புரையாற்ற திருமதி மருத்துவர் வினயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமதி பானுமதி மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிருக்கான மருத்துவம் மற்றும் மகப்பேறு மருத்துவ துறையில் இருக்கிறது. அதுவும் ஒரு பெண்களுக்காக வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு துறை. அந்த துறையில ஒரு பெண்ணாக பணியாற்றிக் கொள்ள நான் பெருமிதம் கொள்கிறேன். பெண்கள், அதாவது சர்வதேச மகளிர் தினத்துக்கு பெண்கள் பத்தி பேசுறதுக்கு நிறைய தலைப்புகள் இருக்கு. மருத்துவரா என்னால முடிஞ்சது என்னன்னா, இங்க கூடி இருக்கும் பெண்களுக்கு என்னால முடிந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து நான் ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்க? கை தூக்குங்க. கை தூக்குங்கம்மா. எத்தனை பேர் நான் ரொம்ப குண்டா இருக்கேன், ரொம்ப வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றேன்? சரி, இன்னொரு கேள்வி. இதுல எத்தனை பேர் வந்து நான் ஆரோக்கியமா இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்றீங்க? என்ன இவ்வளவு கம்மியா சொல்றீங்க? இதுல இருந்தே தெரியுது உங்களோட நம்ம பெண்களோட நிலைமை என்னன்னு சொல்லி. வேலை செய்யற பெண்களாகட்டும், வீட்டில் இருக்கும் பெண்களாகட்டும், எல்லாருமே வந்து ஒரு கவனிக்க இல்லாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு. எத்தனை பேர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கேட்போம், எதிர்நீச்சல் சீரியல் எத்தனை மணிக்கு போடுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். சரி, இனியா சீரியல் தான் எனக்கும் தெரியும். சரி, எத்தனை மணிக்கு காலையில சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? அது அதை விட தெரியாது. மெயினா பெண்கள் என்னன்னா, அவங்க சாப்பிட்ற உணவு வந்து என்னன்னா, உணவு சாப்பிடுறாங்க. ஒரு சில பேர் சாப்பிட்றதே கிடையாது, ஒருத்தங்க நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது. இல்லைன்னா மிச்சம் மீறி போனதுதான் சாப்பிடுறீங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா நான் சரியான உணவு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறீங்களா அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை. இப்ப இதை நான் சொல்லலை, என்ஹெச்எம்ன்ற வந்து இருக்க அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 50% ஆஃப் த உமன், அதாவது 50% கூடிய இருக்க பெண்கள் வந்து ரத்த சோகையோட தான் இருக்காங்க. இப்ப இங்க 100 பேர் இருக்கீங்கன்னா இதுல 50 பேருக்கு வந்து ரத்த சோகை இருக்கு. ரத்த சோகைன்னா என்ன? இரும்பு சத்து குறைபாடு. அப்படின்னா இது நார்மலா இருக்கவங்களுக்கு. இதுவே மாசமா இருக்க பொண்ணுங்களுக்கு, தாய்மார்களுக்கு பாத்தீங்கன்னா அதுலயும் 50% பேர் இருக்காங்க. இப்ப ஜிஎஸ்டியே வந்து வரக்கூடிய நோயாளிகள்னு சொல்ல மாட்டேன், மாசமா இருக்க தாய்மார்கள் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5க்கு 6 ரத்தம் ஏற்றுறாங்க. அதாவது கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, ரத்த சோகைக்கான மாத்திரை கொடுக்குறாங்க, இரும்பு சத்துக்கான மாத்திரை கொடுக்குறாங்க, கால்சியம் கொடுக்குறாங்க. ஆனா அது எத்தனை சதவீதம் பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 20% தான் எடுக்கிறாங்க. இன்னொன்னு, அத்தனை எடுத்தாலுமே சாப்பாட்டில் அந்த இரும்பு சத்து சேர்க்காம கரெக்டான அளவு சாப்பிட்றது இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை அப்படின்றதுனால ரத்த சோகையோட அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த மகளிர் தினத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லாரும் கொஞ்சம் சாப்பிட்றது கரெக்டான உணவும், இரும்பு சத்து அதிகமா இருக்கிற உணவையும் பார்த்து கரெக்டாக சாப்பிடுங்க.
இப்ப எதெல்லாம் உடம்பு இரும்பு சத்து அதிகமாக இருக்கு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? நீங்க யாராவது சொல்லுங்க. நீங்க முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், மாதுளை, பீட்ரூட். நான்வெஜ், வெஜ் மட்டும் சொல்றீங்கன்னு கேட்பாங்க எல்லாரும். சுவரொட்டி, ஈரல் அந்த மாதிரி இருக்கிறதுலயும் இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இப்ப எல்லாரும் நினைக்கிறீங்க நான் மட்டும் ஏன் இதை சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உண்மையுமே யாருக்குமே சத்தே இல்லாம தான் இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட உடல் நலத்தை வந்து பாத்துக்கணும். அடுத்து என்னதுன்னா மனநலம். உடல் நலம் மட்டும் பத்தாது. இப்ப மனநலம்னா மத்தவங்க நம்மள என்ன சொல்றாங்க, மத்தவங்க இப்படி நம்மள அதுதான் நான் கேட்டது, நம்மள குண்டா இருக்கேன்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க நம்மள ஒல்லியா இருக்கேன்னு சொல்றாங்க, இவங்க வந்து நம்ம முடி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க, அவங்க முடி பெருசா இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம கலர் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. எது நீங்க செஞ்சாலும் அதுக்கு சாதகமா பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், ஆப்போசிட்டா பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்னவாக பார்க்கிறீர்கள், நீங்க வந்து என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க பண்ணிட்டு தான் இருக்கணும். நீங்க யாருக்காகவோ உங்கள் எண்ணங்களையும் உங்களோட செயல்பாடுகளையும் நீங்க யாருக்காகவும் மாத்திக்காதீங்க. அதுதான் இந்த ஒரு மகளிர் தினத்துல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இன்னொன்று என்னன்னா மாதவிடாய் பிரச்சனை. இப்ப நாங்க வர பேஷண்ட் கிட்டே நாங்க கேட்கறது என்னன்னா, எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்கறது இல்லை, எத்தனை மாசமா இருக்குமா இல்ல எத்தனை வருஷமா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா யாருமே வந்து 1 மாசத்துல 2 மாசத்துல பிரச்சனை இருக்குன்னா வீட்டுல இருந்து எந்திரிச்சு வரதே இல்லை. நம்ம இதே உங்க குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்துருவாங்க. அடுத்த நாள் இல்லை, அன்னைக்கே குழந்தைங்களுக்கு பிரச்சனைனா கூட்டிட்டு வந்துருவாங்க. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வெண்டைக்காய் சாம்பார் தான் பிடிக்கும், மீன் வறுவல் வித் சிக்கன் கிரேவி இதுதான் பிடிக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுங்களா? நீங்க அதை ஒரு நாள் தான் செஞ்சுட்டீங்களா அப்படின்னு பார்த்தா அதுல பாதிக்கும் அளவா கம்மியா தான் பேர் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா நீங்க உங்களுடைய, அதாவது மற்றவங்களுக்கு நீங்க பாக்குறது மாதிரி உங்களுடைய செல்ஃப் கேர், உங்களுக்காகவும் நீங்க சில நேரத்தை வந்து செலவிடுங்க. அடுத்து இந்த மாதவிடாய் பிரச்சனையுமே நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நார்மலா இருக்கிறது வேற, அதிகமா உதிர போக்கு போறதுங்கிறது வேற. அது நார்மல் என்ன அப்நார்மல் என்னன்றது வந்து நமக்கு தெரியறது இல்லை. இப்போ வீட்லயுமே உங்க பொண்ணு வந்து உங்க பொண்ணோ உங்களோட தங்கச்சியோ இல்ல உங்க கூட இருக்கவங்களோ வந்து இந்த மாதிரி எனக்கு அதிகமா பீரியட்ஸ் படுது, அதிகமா உதிர போக்கு போகுது அப்படின்னா நம்ம ஒரே வார்த்தையை சொல்லி அது நார்மல் தான்ப்பா, அமைதியாயிடும், சரியாயிடும். எத்தனை நாள் நார்மல்? 3 நாள் நார்மல், 5 நாள் நார்மல், 7 நாள் 8 நாள் 10 நாள்ன்றது நார்மலா கிடையாது. அதுவே அதிகமா போகுது அப்படின்னு சொல்றப்போ நமக்கு அதுக்கு கவனம் கொடுக்கணும். நம்ம உடம்புக்கு வந்து ஒத்துழைக்கல அப்படிங்கிறப்போ நமக்கு அது கவனம் கொடுக்கணும், அதுக்கு சிகிச்சை எடுக்கணும். அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். இந்த இதுல வந்து நீங்க எந்த இப்ப வந்து அந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து கர்ப்பப்பை பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அதுவே வந்து ஒரு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோட அறிகுறியா இருக்கலாம். இப்ப எந்த வயசுல எந்த புற்றுநோய் வருதுன்னு நமக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மார்பக புற்றுநோய் வருது, செர்விக்கல் கேன்சர்னு சொல்ற கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருது. ஸோ இது வந்து இப்ப ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னிக்ஸும் அதுக்கான வைத்திய முறைகளும் இப்ப அட்வான்ஸ்டா வந்துச்சு. அதனால முன்னாடியே வந்து பரிசோதனை செஞ்சா போதும். ஆனா நம்ம வீட்டை விட்டு அது வெளியே வர்றதுக்கு வந்துதான் நம்மளோட தயக்கம். இன்னொன்னு என்னன்னா, இதை போய் நம்ம டாக்டர் கிட்ட சொல்லணுமா, இது வந்து ஒரு பெண்கள் பிரச்சனை அப்படின்னு வீட்லயும் ஒதுக்கிடுறாங்க. இன்னொன்னு என்ன, கூட கூட்டிட்டு வர்றதுக்கும் ஆள் இல்லை, இல்லைன்னா வந்தாலுமே என்னால ட்ரீட்மெண்ட் செய்ய பணம் இல்லை. இந்த நிறைய இருக்கிறதுனால பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வருது. அதுல இருந்து நீங்க வெளியே வரணும். இந்த மாதிரி உங்களுடைய உடல் நலத்தின் மேல கவனம் செலுத்தணும். அதை இந்த மகளிர் தினத்துல நான் சொல்ல விரும்புறேன். இங்க பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சிறப்பான அவங்க என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க எல்லாத்தையும் நல்லா காது கொடுத்து வாங்கினீங்களா? நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே எவ்வளோ எளிமையான முறையில் வந்து நமக்கு இங்கே பயன் தர மாதிரி சொன்ன டாக்டர் அம்மாவுக்கு வந்து மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். அடுத்ததாக காவல் விருதாச்சலம் காவல் ஆய்வாளர் திருமதி கீதா அவர்களை சிறப்புரையாற்ற காட்டுகளை கேட்கிறேன். வணக்கம்.
விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவலியில் ஆய்வாளராக வந்து ஒரு 50 days ஆகுது பணிக்கு ஜாயின் பண்ணி. இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். மற்றவர்களே மாசி மகம் திருவிழா வந்து சொந்தம், அது நல்ல விதமாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இந்த மகளிர் விழா, மகளிர் சர்வதேச மகளிர் விழா முன்னிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாருக்கும் வந்து வணக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆலுமலையில் இருக்கேன். இப்போ வந்து ஒரு 15 days நான் பார்த்தேன் வழக்குகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை சரியாக கண்காணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பிள்ளைங்க வந்து ஒழுங்காக வந்து ஒழுக்கமாக இருக்காங்களா, பள்ளிக்கு போகிறாங்களா? நீங்கள் தாய் தந்தை 2 பேருமே வந்து வேலைக்கு போகிறவங்க தான். இருந்தாலும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க அவங்க என்ன பண்றாங்க, யார் கூட பேசுறாங்க, செல்போன் முக்கியமாக செல்போன் பயன்படுத்துறதுல நீங்க கொஞ்சம் கண்காணிக்கணும். அதன் மூலயமா நிறைய தவறுகள் நடக்குது. சைபர் கிரைம்னு ஒரு குற்றம், தேவையில்லாத இன்ஸ்டாகிராம் ஆப்பு, தேவையில்லாத நண்பர்கள், இந்த மாதிரி பழகிட்டு அதன் மூலயமா நிறைய குற்றங்கள் நடக்குது. அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ், பிள்ளைங்க கணவன் வந்து வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அது வந்து அது கொஞ்சம் வந்துட்டு இருக்கு, அது கொஞ்சம் பாருங்க. அது டோல் ஃப்ரீ நம்பர் பார்த்தீங்கன்னா 181. அதில் எதாவது சொல்லலாம். மூலயமா குற்றம் நடக்குது. அப்படி இந்த ஏடிஎம்லாம் வந்து டெபிட் ஆகி போகுது இல்லையா, உங்களுடைய இந்த ஏடிஎம்ல பைசா, உங்கள் அக்கௌண்ட்ல இருக்கிற பைசா வந்து தவறுதெல்லாம் போயிடுது. இல்லை யாராவது உங்கள் பின் நம்பரை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி பைசா நம்பர் இவங்களுக்குலாம் வந்து இப்போ அக்கௌண்ட்ல இருக்கு. அது சம்மந்தமா நீங்கள் யார்கிட்ட கொடுக்கும்போது அவங்க பின் நம்பர் சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் வரும், அது சம்மந்தமாக ஏதாவது அஃபென்ஸ் நடந்தது, இந்த இன்ஸ்டாகிராம் சம்மந்தமாக நடந்தது, இந்த ஆப் மூலிமா ஏதாவது உங்களோட தப்பான முறையில் சித்தரிக்கிறாங்க உங்களோட ஃபோட்டோஸை, இல்லை மிரட்டுறாங்க அப்படிங்கும் போது அந்த சைபர் கிரைம் குற்றம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கண்ட்ரோல் ரூம் இருக்குது. புகார் தெரிவிக்கிறதுக்கு 1930 அப்படின்ற நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி இதில் உங்களுடைய புகாரை பதிவு பண்ணலாம். செல்போன் மூலயமா, கம்ப்யூட்டர் மூலயமா ஒரு மீடியாவில் நீங்கள் தவறு நடக்குது தெரிஞ்சதுன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பிள்ளைங்களை வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்களாம் குழந்தைகள்னு சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எல்லாரையும் படிக்க வைங்க. பேசிக் வந்து 10வது வரையும் படிக்க வைக்கணும். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பக்கூடாது எங்கேயும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் என்ன, அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க 1098. அதன் மூலமா நீங்கள் எங்களுக்கு புகார் தெரிவிக்கலாம். அவங்களுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் தனியாக அதுக்குன்னு ஒரு CWCன்னு விங்கு இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு பராமரிப்பு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுவோம். உங்களால் பாதுகாக்க முடியல, பராமரிக்க முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பர் 1098க்கு நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம். நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிச்சை எடுக்கிறாங்க, அது மாதிரி கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்பர் கொடுக்கும். பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. இப்போ நிறைய சமீப காலமாக இந்த இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்வு பார்த்துருப்பீங்க. நல்லா நியூஸ் பேப்பர் மீடியாவில் வந்திருக்கோம் இல்லையா. அந்த மாதிரிலாம் நீங்கள் பசங்களை கொஞ்சம் கண்காணிப்பாக வச்சுங்க. யார் கூடயும் பழகக்கூடாது, பேசக்கூடாது. அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க. நீங்கள் அதெல்லாம் தவறு நடக்காமல் இருக்கும். மேன்மேலும் இந்த கிட்னாப்பிங் இதெல்லாம் நடக்காமல் இருக்கும். பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இந்த மகளிர் தினத்தில் சொல்லிக்கிறேன். எல்லாரும் ஈக்குவலி சமமாக பாவிக்கணும். எல்லாருக்கும் வந்து ஈக்குவலிசம் கொடுக்கணும் இல்லையா. ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இல்லையா. அப்போ அதுக்காக தான் இந்த மகளிர் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடுறோம். பெண்களை வந்து முன்னேற்றணும், அவங்களுக்கு முழு உரிமை கொடுக்கணும். என்ன பண்ணோம், தொட்டு அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்யணும். அதுதான் வந்து நம்ம மகளிர் தினத்துடைய நம்மளுக்கு முக்கியமான ஒரு தீமாக இருக்குது. அது ஈக்குவலிசம், அது ஒன்று. நெக்ஸ்ட்டு
அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. பிள்ளைங்களை படிக்க வைங்க, ஸ்கூலுக்கு போகணுங்க, ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி கொடுங்க. பெற்றோர்கள் வந்து கண்காணிக்கணும். நான் ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணோம், 9 மணிலேருந்து 5 மணி வரை ஸ்கூலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பெற்றோர் வீட்டுக்கு தான் வராங்க. யார் எங்கே பார்த்தீங்கன்னாலும் கேளுங்க. சமுதாயத்தில் வந்து நீங்கள் பசங்க அக்கறை யாருக்கிடையோ பேசிட்டு இருக்கு நிற்குது அப்படின்னா கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. யாருக்காவது அது கம்யூனிகேட் பண்ணுங்க. எதுவுமே நீங்கள் கேட்கல தகவல் நடக்கிறது எங்கே பார்த்தாலும் நடக்கணுன்னே கண்டுபிடிக்கிறது சிரமம் தானே. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம், அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் பெண்களாகிய நீங்களும் என்ன பண்ணணும், அதெல்லாம் முழு முயற்சி இருக்குது. எங்களுக்கு உறுதுணையாக இருந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த சமயத்தில். மேலும் நானும் உங்கள் கூட இணைந்து எங்கள் கூட நீங்களும் இணைந்து நம்ம நல்லபடியாக இந்த விருத்தாச்சலம் போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரியலாம் வந்துருக்கேன். நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. மேடம் என்ன சொன்னாங்க நல்லா கவனிச்சிங்களா? இன்னைக்கு இன்டர்நெட்ல அதாவது நமக்கு அந்த மாதிரி பாதிப்பு இல்லைன்னா கூட நம்ம பிள்ளைங்களை யாராவது தவறுதலான முறையில் எங்கேயோ எப்படியோ ஏதோ ஒரு சூழ்நிலையில பார்க்குற இடத்துல கூட போட்டோ எடுத்து அந்த போட்டோவை தவறுதலா அந்த குழந்தைங்களோட தலை மட்டும்தான் இருக்கும், உடலுக்குள்ள வேற ரூபத்தில் இருக்கும். அந்த மாதிரி மிரட்டாங்கன்னா தகவல் கொடுக்கறதுக்கு 2 தொலைபேசி கொடுத்தாங்க. எத்தனை பேர் கவனிச்சீங்க, எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்க கேதர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க கிராமப்புறத்துல வரீங்க, எதுக்காக உங்களுக்கு இங்க நம்ம இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தகவல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் புகார் கொடுக்கணும்னா மேடம் வந்து சாதாரணமான விஷயத்த சொல்ல அடிக்கா வச்சா வந்து என்ன பாருன்னா சொல்லல. முக்கியமான விஷயங்கள் நம்ம குழந்தைங்க வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் கொடுக்குறாங்க. 9 மணி நேரம் வந்து அந்த குழந்தை ஸ்கூல்ல இருக்கும், பாக்கி நேரம் கூட நம்ம வீட்டில் தான் இருக்கோம். நம்ம குழந்தையே தெரியாது, அந்த மாதிரி தப்பும் பண்ணிருக்காது. ஆனால் எவனோ ஏதோ ஒரு சூழல்ல இந்த சமூக வலைதளங்கள்ல தான் இன்னைக்கு அந்த மாதிரி புகைப்படங்கள் எல்லாம் வருது. அதனால நம்மளும் நம்மளோட புகைப்படத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கவும் செய்யணும். நம்ம பிள்ளைங்களை வந்து கண்காணிக்கிறப்ப நம்மளோட புகைப்படத்தை டிசைனாக எடுத்து போகிறோம் பாருங்க. எடுத்து போடுற போட்டோம்லாம் தலையை மட்டும் எடுத்துட்டு உடம்பெல்லாம் வேற ஒரு ரூபமாக சுத்தரிச்சு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நீங்க மிரட்டி வெவ்வேறு வழிக்கு கொண்டு போறாங்க. அதற்கான 2 எண்களை கொடுத்தாங்க மேடம். மேடம் நம்ம ஊருக்கு வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு 15 நாள் வந்து நம்ம ஊர்ல வழக்கே ரொம்ப கம்மியா இருக்குறாங்க. எப்படி புருஷன் அடிச்சு கத்துறது இல்ல, புருஷ மனைவி அடிச்சு கத்துறாங்க, வழக்கே வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அப்பனா ஆண்களாகிய நாங்களாம் வந்து இங்க ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த நேரத்தில் மேடம் சொன்னதுக்கு. தேங்க்யூ மேடம். அடுத்ததாக ஆரணியில் வந்து நம்ம சிறப்புரையாக வேந்தட்டி திருமதி ஆர் நயன்தா அவர்கள் கூட அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திரும்ப வந்து அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டர், அவங்க போலீஸ், அவங்களுக்கு நீங்க கை தட்டினாலும் பேச்சுறோம், நீங்க அமைதியா இருந்தாலும் பேச்சுறோம். எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க தூக்குனீங்கன்னா உங்களை எதனா ஒரு பண்ணி எழுப்பிட்டாதான் எனக்கு எல்லாம் பேச்சே வரும். உண்மையா எனக்கெல்லாம் ஒரு வாரம் ப்ரோக்ராம்னா என் புருஷனால எழுப்பி முன்னாடி உட்கார வச்சு கை தட்டுன்னு சொல்லி நல்லா பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒன்றும் பண்றது இல்லை. இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க என்கிட்ட தான் எவ்வளவு நேரம் எங்க அண்ணன் மாதிரி தான் நீங்க பேசுறதை கேட்டுருக்கோம். இன்னைக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடுறோம்ல. எவ்வளவு நாள் இருக்கு? எதுக்காக மார்ச் 8 நம்ம மகளிர் தினமா கொண்டாடுறோம்? எவ்வளவு டைம் இருக்கு? சில அடிப்படை விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நியூயார்க் அமெரிக்கா ஒரு நிறுவனம், பஞ்சாபி நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வேலை நேரம் எவ்வளவு தெரியுமா? 18 மணி நேரம். யோசிச்சு பாருங்க, நம்ம 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்முடைய பணிகளை செய்யணும்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 18 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஒரு பெண் வீட்டுக்கு வந்துமா காஃபி வச்சுமா அப்படின்னு உட்கார முடியுமா? முடியாது. அதுக்கப்புறமா வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும் செய்யும் பொழுது அவங்களுக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் கிடைக்கும். இதுக்காக பெண் எப்பயுமே எப்படி தெரியுங்களா, ஒரு வித்தியாசமான படைப்பு. அவள் வந்து பொறுமையை வந்து பூமாதேவியோட ஒப்பிடுவான் இல்லையா? அந்த அளவுக்கு பொறுக்கக்கூடியவள். ஆனா இந்த பூமாதேவிக்கு தான் பூகம்பம் வந்தா நிலம் தங்க இல்லையா? அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மொத்த பெண்களும் என்ன பண்ணாங்க, ஒண்ணு கூடி போராட்டம் நடத்துறாங்க. நான் என்ன பண்ணணும், எங்களால 18 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, போராட்டம் நடத்துறாங்க. இவ
இவங்க போராட்டம் நடத்தின 2 நாள்ல 8 மணி நேரம் ஆக்கிட்டாங்களா? கிடையாது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து போராடுறாங்க. ஆனாலும் அவங்க பணியை விட முடியும். 18 மணி நேரம் பணிக்கு போயிட்டு வந்து போராடுறாங்க. உண்மையில இன்னைக்கு வரைக்கும் பெண்களுடைய நிலை இதுதான். என்னைக்காவது சண்டே எனக்கு லீவு கொடுங்க நம்ம கேட்க முடியுமா? இன்னைக்கு தீபாவளி லீவு கொடுங்க கேட்க முடியுமா? பசிச்சாலும் சமைக்கணும், பசிக்கலனாலும் சமைக்கணும், வயிறு வலிச்சாலும் சமைக்கணும், உடம்பு முடியலனாலும் சமைக்கணும். ஆமா தானே? உண்மையான விஷயம். விடுமுறையே இல்லாத ஒரே பதவி திருமதிங்கிற பதவி தான். உண்மைதானே? கை தட்டணும். விடுமுறையே இல்லாத பதவி இந்த பதவி மட்டும்தான். அப்படி இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து மார்ச் 8 அன்று தான் இவர்களின் வேலை நேரம் 8 மணி நேரமா மாற்றப்பட்டது. இந்த வெற்றியை தான் ஒவ்வொரு ஆண்டும் பதவி தினமா கொண்டாடுறோம். இந்த வெற்றி என்பது எப்படி தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் நீங்கள் எல்லாம் வெற்றி அடைஞ்சீங்கன்றதுக்காக தான் மகளிர் தினத்தன்னைக்கு மட்டும்தான் சாதனையாளர்களை எல்லாம் சந்திச்சு விருது கொடுப்பாங்க. உண்மையில் இத்தனை சாதனையாளர்கள் முன்னாடி நான் பேசுறத பெருமையா இருக்கு. உண்மையா? இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்க பக்கத்து வீட்டு பையன் வந்து பேங்க்ல வேலை செய்யறான். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவனுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு 10,000 ரூபாய் வாடகையில ஒரு வீடு பார்த்து ரூம் பார்த்து கொடுத்தாங்க. அந்த அக்கா என்ன வந்து சொல்லுச்சு, பொதுவாகவே இந்த அம்மாவுக்கு எது பிடிக்கும்னா பிள்ளைங்க பெருமை பேசுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா, என் பிள்ளைக்கு 50,000 ரூபாய் சம்பளம். அவன் தங்கி இருக்கிற ரூமோட வாடகையே 10,000. நாங்க இருக்கிறது கிராமம், அங்க 2,000 ரூபாய்க்கு மேல வாடகை வீடு விட மாட்டாங்க, அவ்வளவுதான் தருவாங்க. அப்படி இருக்கும்போது 10,000 ரூபாய் வாடகை கட்டக்கூடிய ரூம்ன்றது பெருசு. அவன் தங்கி இருக்கிற ரூமுக்கு 10,000 ரூபாய் வாடகை அப்படின்னு. அதே பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ண உடனே அவன் அந்த இண்டஸ்ட்ரிக்கு பக்கத்துலயே ஒரு வீடு பார்த்தா 5,000 ரூபாய் வீடு கிடைச்சிச்சு. அந்த அக்கா மறுபடியும் வந்து என்கிட்ட எப்படி தெரியுமா சொன்னாங்க, என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணல, நான் ரொம்ப நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுனேன். அந்த பொண்ணு இப்ப அவங்க இருக்காங்க பாரு, டபுள் பெட்ரூம் வீடு தான். ஆனா எவ்வளவு தெரியுமா, வெறும் 5,000 ரூபாய் தான் வாடகை. அந்த வார்த்தையை நீங்க அழகா கவனிச்சீங்கன்னா தெரியும். முதல்ல வந்தப்ப என்ன சொன்னாங்க, 10,000 ரூபாய் ரூம்ல இருக்கான்னு சொன்னாங்க. திருமணம் ஆகி போன பிறகுதான் அவன் வீட்டுல இருக்கான்னு சொல்றாங்கன்னா, ஒரு கட்டிடத்தை வீடாக மாற்ற பெண்களால் தான் முடியும். உண்மைதானே? உண்மைதான். ஆனா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா, கடவுளே எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா, ஏன் ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன பண்ணலாங்க, பேசாம நான் கடவுளா மாறினான்னு இருக்கேன் நான். சரிப்பா, நீ வேற ஆசைப்பட்டு கேட்கறேன், இருந்துட்டு போட்டு ஒரு நாள் கடவுளா சொன்னாங்க. கடவுள் என்ன பண்ணாலும் ஒருத்தர் வந்தாங்க, நான் விதை வச்சுட்டு இருக்கேன், மழை பெய்ஞ்சாதான் நல்லா விளையும், எப்படியாவது மழையை போனான்னு கேட்டாங்க ஒருத்தர். அடுத்த ஒரு ஆள் வந்தார், வா தயவு செய்து மழையை கொடுக்குறாங்க, எங்க ஊர்ல பட்டிமன்றம் வச்சிருக்காங்க, நான் வேற பேசுறதுக்கு போற, மழை வந்தா பட்டிமன்றம் கேன்சல், பேமெண்ட் தர மாட்டாங்க அப்படின்னு என்ன மாதிரி ஒரு ஆள் போய் வேண்டாங்க. கடவுளா நின்னவன் கல்வி சரி, நீயே கடவுளா இருந்து போயிட்டான். அந்த மாதிரி பெண் என்பவள் எப்படின்னா, அடுத்தவர்களை பார்த்துக் கொள்ள நினைப்பாளே தவிர தன்னை பார்த்துக் கொள்ள ஒருபோதுமே நினைக்க மாட்டான். உண்மையான விஷயம் தான். அதாவது ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு கூப்பிட்டு கேட்டேன், தம்பி உனக்கு உங்க வீட்டுல யார் நல்லா சாப்பிடுவாங்கன்னு கேட்டேன். உண்மையா நடந்த ஒரு விஷயம் தான். இது ஒரு அழகான கவிதை தொகுப்பாரு. ஒரு பிள்ளை கூப்பிட்டு கேட்க சொன்னாங்க, வடை பாயாசம் இருந்தா என் தாத்தா நல்லா சாப்பிடுவாங்க, கூட்டு பொரியல் இருந்தா என் அப்பா நல்லா சாப்பிடுவாங்க, ஊட்டி விட்டா என் அண்ணன் நல்லா சாப்பிடுவான், சாப்பாடு மீந்து போயிட்டா மட்டும்தான் என் அம்மா நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொன்னா, தனக்குன்னு எதையுமே எடுத்து வைத்துக் கொள்ளாத மிகப்பெரிய தாய் உள்ளம் தான் பெண்கள். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா, கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு எல்லா பெண்களையும் நம்ம பார்க்கிறோம், எல்லாரையுமே வந்து கொண்டாட முடியாது சரிங்களா. இதே சமுதாயத்துல சீர்படுத்த மட்டுமே பெண்ணினவர்கள் யாராலும் சொல்ல முடியுமா? இல்லையே, 1-2 சில தவறுகளும் இருக்குதானே. ஆனா அதையெல்லாம் தாண்டி பெரிய பெரிய இடத்துல போய் பெரிய ஆளாங்கிறது பெருசு இல்ல. என் புருஷன் குடியார, அவன் கொடுக்குற பணத்தை மட்டும் நம்பாம நான் சிறுதொழில் செஞ்சு என் குடும்பத்தை மாத்துறேன்னு சொல்லக்கூடிய சிங்கப்பட்ட முன்னாடி நல்லா சம்பாதிச்சுக்கலாமா இருந்தார் மனுஷன் கட்டிக்கிட்டு வரும்போது. எந்த குறையும் இல்லாம இந்த ராணிமார் தான் வச்சிருந்தாரு. எங்க நேரம் என்ன பண்றது, செஞ்ச தொழில் நஷ்டமா போச்சு, நாம உட்கார்ந்து அழும்போது பரவாயில்லைங்க நம்ம பார்த்துக்கலாம் ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய வார்த்தை பெண்ணால் மட்டும்தான். இது உண்மையான விஷயம் தான்.
இந்த ஊர் தெரியலக்கா, அந்த மனுஷன் போறாரு வராரு விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம குழப்பிட்டு இருக்கோம். ஆனா கணவனின் முகத்தை பார்த்த உடனே இவர் எந்த விதமான கோபத்துல இருக்காக கணிக்கக்கூடிய திறமை 3 முடிச்சியானா 3வது மாசமே வந்துடும். உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது இல்லடி 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் அவரை நம்பி கொடுத்தலாம், தூக்கிட்டு ஓடிட்டான், என்ன பண்றதுனே தெரியலடி, இதை நம்பிதான் நம்ம பொண்ணுக்கு அடுத்த வருஷம் வரன்னு பார்க்கலாம் இருந்தோம். உடனே உட்காரும் போது அந்த பெண் சொல்லுவா, என்ன தெரியுமா சொல்லுவா, கவலைப்படாதங்க, அந்த 1 லட்சம் ரூபாயோடைய பொண்ணு பிள்ளையா பார்த்தோம், நம்ம பிள்ளைக்கு நல்ல இடம் அமைய, நம்ம யாருக்கும் எந்த கெடுதல் பண்ணல, நான் இருக்கேன் கூடன்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஒரு ஆண் உச்சக்கண்ணு. ஒரு பெண் எந்த சூழ்நிலையுமே தன்னைக்கு இழந்துட மாட்டான். ஆண் அப்படி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து என்னடா அப்படி பேசுறாங்க இல்ல, ஏன்னா உடையக்கூடிய ஆணை தன்னம்பிக்கை தூக்கி எடுக்கக்கூடியவன் தான் பெண். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். டெல்லியை சேர்ந்த லக்ஷ்மி அகர்வால்ங்கிற ஒரு பொண்ணு. லக்ஷ்மி அகர்வால் அவளுக்கு வந்து ஒரு 15 வயசு. காவல்துறையினர் பேசும்போது சொன்னாங்க, தயவு செய்து சில மாயைகள்லாம் உங்க பிள்ளைகளை மாட்டிக்காம பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இது சம்பந்தமான விஷயம். 15 வயசு அந்த பொண்ணுக்கு. அந்த வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய 20-25 வயசு அவன் வந்து நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணு, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணு அப்படின்னு ஒரு டைம் இந்த வார்த்தை சொல்ல நம்மலாம் பயந்தோம். இன்னைக்கு வீட்டுல இருக்க தவிர சொல்லிட்டு இருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இந்த பெண் என்ன பண்றது, வீட்டையும் சொல்ல முடியல. ஏன் இங்க இருக்கக்கூடிய எல்லா தாயாருமே லட்சுமி அகர்வாலோட தாயார் தாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு 8வது 9வது படிக்கிறா, இல்ல 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண்ணாவே இருக்கான்னு வச்சுக்கேன், அம்மா என்கிட்ட வந்து ஒரு பையன் ஐ லவ் யூ சொல்லிட்டாமான்னு சொன்னா அந்த பெண்ணை குறை சொல்லாமல் அந்த பையனை குறை சொல்ற தைரியம் எத்தனை பேருக்கு? ரொம்ப கம்மி தான் இல்லைங்களா? விளையாட்டு எடுக்கக்கூடிய இவங்க தான் இன்னும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த பிள்ளைகிட்ட இந்த வயசுல இதெல்லாம் வரும். நல்லா ஒவ்வொருத்தரும் எனக்கு பதில் சொல்லலாம். மனசுல யோசிக்க, உங்களுக்கும் 18-19 வயசு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்திருப்பாங்க, யாரோ ஒருத்தர் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அன்னைக்கு அதை தாண்டி இந்த இடத்துல நீங்க வந்து நீங்க கேட்டு சொல்லுங்க, நான் சொல்லல ரசிக்கலாம், நான் கேட்கணும். அந்த இடத்த தாண்டி வந்து நின்று இருப்போம் கண்டிப்பா கேட்கிறேன். அப்போ இதெல்லாம் எல்லா வாழ்க்கையிலும் வரும். இது எல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்தா தூக்கி தூரம் போட்டு நீ ஒரு வழி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாப்பா. அம்மா பண்ற கஷ்டம் எனக்கு தெரியும். நீ வாழ்க்கையில முன்னுக்கு வந்து பாரு, நீங்க என்ன இதை விட பெரிய ஆளா உனக்காக வரிசையில நிற்பான்னு சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட எதையும் மறைக்காது. பேசுங்க. ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, உலகத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கவங்க உலகத்துல இருக்கவங்க எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை வாழ வைக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை நீங்க மட்டும்தான் கூட நின்று தீர்மானிக்கலாம். நீங்க தீர்மானிக்க முடியாது, கூட நின்று தீர்மானிக்கலாம். இந்த லட்சுமி அகர்வாலுடைய அம்மா கிட்ட போய் சொன்னா எங்க அவருடைய படிப்பை நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு. வீட்டையும் சொல்ல முடியல, தினம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி என்னதான் இவங்க என்ன பண்றது, உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை என்னால பாதிக்க முடியாது தீர்த்து சொல்றா. இந்த நைட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, ஒரு கெமிக்கல். இந்த வீட்டு பிள்ளைங்க 11வது மேல படிச்சா கேட்டு பாருங்க, அது தண்ணி மாதிரி தான் இருக்கும். லேப்ல இப்படி எடுக்கும் பொழுது ஒரே ஒரு பொட்டு கையில பட்டுட்டா நேரத்துல கையில வச்சு எடுத்தீங்கன்னா எப்படி அவ்வளோ ஒரு மாதிரி அவ்வளோ வலியா இருக்கும். அந்த நைட்ரிக் ஆசிட 1 லிட்டரை கொண்டு வந்து அந்த பெண்ணோட முகத்துல ஊத்திட்டேன். அந்த பெண்ணோட முகம், மார்பு, வயிறு எதுவுமே இருக்கு, ஆனா இல்லைன்ற கட்டத்துக்கு போயிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. கண்கள் மட்டும் அந்த பெண்ணுக்கு நல்ல நேரம் எதுவும் ஆகல. அந்த பெண்ணை ஒரு பிரபலமான பேச்சாளர் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது கேட்கிறாங்க, லட்சுமி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கல வாழ்க்கையில, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கல, உனக்கான சந்தோஷமான தருணம் எதுன்னு கேட்டாங்களா? அப்ப அந்த பெண் சொன்னாலாம், நான் நடந்து போவேன் மேடம், என் முகம் மொத்தம் இப்படி செதஞ்சிருக்குல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ண பயப்படுவாங்க, குழந்தைங்களாம் என்னை பார்த்து ரொம்ப பயப்படும். அப்ப நான் நினைப்பேன், ஐயோ நம்ம குழந்தை அப்படின்னு. ஒரு காலத்துக்கு அப்புறம் என்னையும் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு, என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் கர்ப்பமுற்ற நாள்ல இருந்து நான் பயந்த விஷயம் என்ன தெரியுமா, எங்க என் பிள்ளையும் என்னை பார்த்து பயப்படுமோ நான் ரொம்ப கவலைப்பட்டேன் மேடம். ஆனா நாட்கள் சில சொல்லுவாங்க 3ஆம் மாசம் முகம் தெரியும்னு சொல்லுவாங்க, 100 பக்கம். அதே மாதிரி 3 மாதம் முடிச்ச பிறகு அந்த குழந்தை என்ன பிறந்த குழந்தை அந்த 3 மாதம் முடிச்ச பிறகு அந்த தாயோட முகத்தை பார்த்து சிரிச்சுதான், பேசல சிரிச்சுதான். அதான் மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தருணம்னு அந்த பெண் சொல்றா. இதுல என்ன தெரியுமா, ஏமா எத்தனையோ பிள்ளைங்க நடக்குது, நெருப்புல வந்துக்குது, ஆனா அவங்க எல்லாம் கூட தான் எங்க வீட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. லட்சுமி பெரிய சாதனையாண்டா. என்ன தெரியுமா இங்க பெரிய சாதனை, இந்த லட்சுமி 10 வருஷமா கோர்ட்ல
எனக்கு நடந்த அநீதி யாருக்குமே நடக்கக்கூடாது. இதை ஒரு ஆண் நினைக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நினைக்க முடியாது. ஒரு பெண்ணால மட்டும்தான் இதை நினைக்க முடியும். இதுதான் உண்மையான விஷயம். நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க பெண் சுயநலவாதி. ஆமா, பெண் சந்தர்ப்பவாதி, பெண் சுயநலவாதி. நான் ஒத்துக்கிறேன். ஆமா, ஏன்னா ஒரு தாயா இருந்தா, இப்ப எங்க அம்மா இருக்காங்க, நானும் என் தம்பியும் ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுவோம். என் அம்மா என்ன பண்ணுவாங்க? யார் ஜெயிச்சாலும் சந்தோஷப்படுவாங்க, சரிங்களா? ஆனா இதுவே என் அப்பாவும் அவரோட பிள்ளையுமே ஓடினா கூட என் புருஷன் ஜெயிக்க மாட்டாரான்னு யோசிக்கக்கூடியவன் தான் பெண். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. என் பிள்ளை பொத்தி வளர்ப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? மா, உன்னை வேணா பார்த்துட்டேன், அப்பாலாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல ஒரு பெண் எடுக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுமா இருக்கும்? சுயநலமான ஒரு முடிவா தான் இருக்கும். பர்றா, நீ வேணா, பிள்ளைக்காக சாதகமா எடுக்க மாட்டாங்க. நீ வேணா என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம். உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன் அப்பா தான் காரணமா இருந்தான். எங்களுக்கு ஒரு கோவில் வாசப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல, அவரை மதிக்காத உன் வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு ஒரு பெண் முடிவு. ஆமா தானே? இதை விட என்ன தெரியுமா? எங்க ஊர் பக்கம் பொதுவா திருமணம் ஆகி வந்த பிறகு எப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்டா மாமியாரை பார்க்கறாங்களோ இல்லையோ எல்லாருமே நாத்தனாரை பார்ப்பாங்க. ஆமா, அந்த நாத்தனார்னாலே அது ஏன்னு தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த நாத்தனார்ன்ற வார்த்தைக்கே நமக்கு நல்லா விருப்பம் இல்லையா? அது பொதுவா போயிடுச்சு. இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. அந்த மாதிரி எங்க எதிர் வீட்டுல நீ பட்டி கொண்டு போகாத மற்ற நாள்லாம் வீடுடா பார்த்துட்டு இருக்கியா கேட்குதான் அக்கா. அப்படிதான் கேட்குது. சரி, என்ன பண்றதுங்களா? எதுவும் பேச முடியாதுல்ல. அந்த வீட்டுல அந்த அண்ணா ஒரு 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அந்த அக்கா போறதுக்குள்ள கேட்கும், எல்லா சம்பளத்தையும் சொல்றோம், புருஷ சம்பளத்தையும் சொல்லிட்டு போட சொல்லணும். என்கிட்டயே சொன்னது கிடையாது. அவங்க வீடு வந்தா எனக்கும். அப்ப இவர் 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சம்பளம் வாங்கி கரெக்டா ஒரு 5ஆம் தேதி சம்பளம்ப்பா, 10ஆம் தேதி இதனால ஒரு 6-7 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷத்துக்கு கிட்ட ஆச்சு. அந்த சம்பள தேதியில சம்பளத்தை வாங்கினோடனே அக்கா தான் அக்கௌண்ட்ல எடுப்பாங்க. அண்ணனுக்கெல்லாம் ஒன்றும் பண்றது இல்லை. என்ன பண்ணாரு? அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் போய் கேட்கிறாரு, என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா? எங்க ஊர் பக்கம் சிஎம்சி ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். சிஎம்சினா தெரியாத அளவுக்கு சிஎம்சியில சேர்ந்துருக்காங்களா, ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போய் தங்கச்சியை பார்த்துட்டு வந்துடுறேன். அது 5,000 அப்படின்னாங்க. சரி, 5,000 வேணாடி. இவங்க பதறதுலேயே வந்து ஆண்களுக்குள்ளே ஒரு தனி சிறப்பு என்ன தெரியுமா? பெண்களுடைய பேசவே வேணாம், அந்த 2 வார்த்தை அவ்வளோதான். அதுலேயே எல்லாம் புரிஞ்சிக்கக்கூடியவங்கதான் சிறந்த கணவர். உண்மையா என் அண்ணாலாம் எவ்வளோ அழகா இல்ல, உண்மையான விஷயம் அதுதான். அந்த ஃபுல் ரியாக்ஷனே அப்படின்னா போல அமையும். இப்போ அந்த அண்ணன் கேட்டாரு, சிஎம்சியில் சேர்த்துருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும், 5,000 அப்படின்னா 80,000 ரூபாய் சம்பளம். நல்லா கேட்டேன். ஒரே மாசத்துல ஒரு வாட்டி 5,000 அக்கா. சரி, ஓகே, 5,000 வேணாண்டி, ஒரு 1,000 ரூபாய் கொண்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உள்ள போய் பர்ஸ் எடுத்து வாங்கினாங்க. அந்த நேரம் பார்த்து என் வீட்டில் சக்கரை வேலை வாங்குறதுக்கு நான் போகணுமா? நான் பார்த்தேன் 1,000 ரூபாய். அண்ணன் கேட்ட உடனே அக்கா என் பர்ஸ் எடுத்து சொல்றாங்க. ஆச்சரியமா பார்த்தீங்கன்னா, பொதுவா இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா, பெண்கள் எங்க வீட்டுல காசு வைக்கிறீங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இன்கம் டேக்ஸ் வெளியே வந்தாலும் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உண்மைதான். அப்படி இருக்கும்போது அந்த கோர்ஸ் தரணுன்னே என்ன பண்றாங்க, தரேன் அப்படின்னு தரத்தை பார்த்தா அதுல ஒரு 50 ரூபா நோட்டு ஓரமாக கிழிச்சிருந்துச்சு. இந்த 50 ரூபா தான் என்கிட்ட இருக்கு. இதுவே சாயந்தரம் கிழிச்சு போயிட்டு பால்காரம் வாங்குவானா மாட்டானா தெரியாம தான் வச்சுட்டு இருந்துச்சு அக்கா. 80,000 ரூபாய் சம்பளம் அடுத்த 5 நாள். எனக்கு மனசு கேட்கல. அக்கா உடம்பு சரியில்லையா, அந்த 1,000 ரூபாய் தரேன், நீங்க போய் பார்த்துக்காங்க, மற்றது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். இவரும் போய் சிஎம்சிலாம் அவங்க தங்கச்சி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். வந்துட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட்ல என்ன பரபரமா பேசிட்டு இருந்திருக்காங்க. என்ன விஷயம் கேட்கும்போது, நாளையிலிருந்து 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது ஒரு அறிவிப்பு வந்துருக்கு. இந்த அறிவிப்பு வந்த உடனே ஒன்றும் புரியல எல்லாருக்கும். அண்ணன் வச்சா அப்படின்னு அடுத்த இருக்கிறவங்க தான் கவலை பண்ணணும். நம்ம அந்த 50,000 நோட்டு செல்லுச்சா இல்லையா தானே கவலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே நீங்க அந்த அக்கா என்ன பண்ணாங்க, காஃபியோட போய் நின்னாங்க. ஏங்க வேலூர் நல்ல அந்த காஃபி குடிங்க அப்படின்னு தெரியும். ஒரு பெண்ணை குணமும் ஆணை குணமும் நடத்தையிலே தெரியும். இதெல்லாம் நம்ம வீட்டுல நடக்காதே, என்ன நோட்டு காஃபி எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமா பார்த்தோமே. இந்த பக்கத்து வீட்டு சாந்திக்கா இருக்காங்கல்ல, சாந்தி, யாராவது சாந்தி இருக்கீங்களான்னு தெரியலாமா? எங்க வீட்டில் ஒரு சாந்தி, பக்கத்து வீட்டு சாந்திக்கா இருக்காங்களா, சாந்திக்கா, அவங்க ஒரு 25,000 ரூபாய்க்கு 500,000 ரூபாய் நோட்டா வச்சிருக்காங்களா.
அதை கொஞ்சம் மாத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அண்ணனுக்கு தெரியாத அந்த 500 ரூபாய் வந்து சாந்தி அக்கா வீட்டு தான், நம்ம வீட்டு தானே, அவ்வளோ குடும்பத்துக்கு அப்புறம் இருக்கிறாரு. உடனே என்ன பண்ணாங்க, அண்ணன் யோசிச்சாரு, சரி கூட மாத்தி எடுத்து போய் நான் சாந்திக்கிட்டே கொடுத்துருந்தாரு. கூட அந்த ரோட்டை எடுத்து போய் மாத்தி சாந்திக்கிட்டே கொடுத்துருந்தேன். ஆமா நீலாம் கொடுத்தா சாந்தி அக்கா வாங்க, நான் கொடுத்ததான் வாங்குன்னு சொன்னாங்க. சரி என்ன சொன்னாரு, ஒரு 5 நிமிஷம் யோசிச்சாரு. கூட போன தங்கச்சியை பார்க்க ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இல்லைன்ட்டல, உனக்கு போராட்டி பையன் சொன்ன 25,000 ரூபாவை மாத்தறதுக்கு 5,000 ரூபாய் செலவாகுமா பரவாயில்லையான்னு கேட்டாரு. 5,000 ரூபாய் செலவா என்ன பண்றது, மொத்தமா போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. சரி பரவாயில்லன்னு அண்ணன் 5,000 எடுத்துக்கிட்டு தான் 20,000 பக்காய் கட்டணும் எனக்கு நல்லா தெரியும். இப்ப இதுல என்னன்னா, நம்ம என்ன நினைச்சு 50,000 வச்சாங்கன்னா கருப்பு பணம் ஒழியும் நினைச்சாங்க. நல்லா மனசாட்சி தட்டி அவங்க எதுக்கு சிரிச்சாங்கன்னா, நான் சொன்னதுக்கு சிரிக்கல, நான் கூட இப்படிதானே மாட்டினேன், எங்கிட்டு போய் குடிக்கிறதுன்னு தெரியாம வேற வழியே இல்லாம உண்மை நடக்குது. அண்ணன் உணர்ந்து கை தட்டுறாரு. எல்லா வீடுகளிலுமே எவ்வளவு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆம்பளை சித்தா கடன் நிற்கும், பொம்பளை சித்தா காசு நிற்கும் சொல்லுவாங்க. இப்பதான் உண்மையை சொல்ல போனா, என் மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ண என் மாமா கிட்ட காசே கிடையாது. என் அத்தை இறந்த பிறகு அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுக்கான். உண்மையான விஷயம், இது பொய்யோ நகைச்சுவையோ கிடையாது. பெண்கள் எப்பயுமே தன்னுடைய குடும்ப எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள். பெண்ணை வந்து தெய்வத்தோட ஒப்பிடுவாங்க. சரிங்களா? ஏன் தெரியுமா பெண்ணை தெய்வத்தோட ஒப்பிடுவாங்க? ஆயக்கலைகள் மொத்தம் 64 சொல்லுவாங்க. இந்த கலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இசை எடுத்துக்கிட்டீங்கன்னு சாரி ராமன் எல்லாம் சொல்லி சேர்த்தாதான் பாட்டு வரும். சரிங்களா? ஒரு ஓவியம் வரைகிறோம், பென்சில் எடுத்து சவுத்துல வரைஞ்சி கலர் கொடுத்து ஒரு புள்ளிகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாதான் ஓவியம் உருவாகும். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் சேர்த்து உருவாகும். ஆனா இந்த கோவில் உள்ள வைக்கக்கூடிய சிலை வந்து கல்லால் செய்யப்பட்ட சிலை. இது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, புளி வச்சு அழிப்பாங்க. அது இருக்கக்கூடிய தேவையற்ற எல்லாவற்றையுமே நீக்கி கொண்ட பிறகுதான் அது தெய்வமாக மாறும். அது போலத்தான் பெண் என்பவர். என் பின்னாடி கேட்கலையா? பெண் என்றால் உண்மையா அப்படிப்பட்டவர்தான். தனக்குள்ள இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை மறைத்து தன் குடும்பத்திற்காகவே வாழக்கூடியவர். ஆனா இப்ப என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, பெண் என்பவர் இப்படிப்பட்டவர் தானே, பெண் இப்படித்தானே இருக்கக்கூடியவர், எல்லாமே சரிதான். ஆனா இங்க உண்மையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எந்த வீட்டிலும் எந்த பெண்ணும் இருக்கும் பொழுது இவளை போல சிறந்த ஒருத்தி கிடையாதுன்னு சொன்ன ஆணே கிடையாது. அதுதான் உண்மை. ஆனா என்ன உண்மை தெரியுமா, அவள் வாழ்நாள் முழுவதுமே தனக்காக வாழ்ந்ததே கிடையாது. உண்மையை சொல்ல போனா, ஒரு ஆம்பளைக்கு பெருசா தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன தண்டனை கொடுக்கலாம்? இப்ப காவல்துறையெல்லாம் எடுத்துக்கிட்ட போய் தூக்கு தண்டனை தான் நம்ம பெருசா, மரண தண்டனை தான் பெருசா கொடுக்க முடியும். இப்ப இவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு தண்டனை முடிஞ்சிடும். ஆனா ஒரு பெண் என்பவர் ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா, அந்த ஆணை முந்தி விட்டு தான் இறந்து போவதுதான். உண்மையா சொல்றேன், அது ரொம்ப கொடுமையான விஷயம். நீங்க சமைச்சு வச்சு பாருங்க, நீங்க நல்லா சமைங்க, நல்லா பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. காரக்குழம்பு காரமா இருந்தது, எங்க அம்மா வச்சா ஒரு ருசியா இருக்கும் பாரு. தோசை நல்லா மெலிசா நெய் ஊற்றி சுட்டு கொடுங்க. நெய் தான் வளர்ந்து எதுக்கு ஊற்றி வச்சுட்டு நம்ம நம்ம பாசத்துல செய்யணும். 3வது நம்மளாம் இப்பெல்லாம் செய்யணும் கொடுமாக்கா. இவங்களுக்கெல்லாம் சூடா சமைச்சு போடுறதா நம்ம காசை, இவங்க பேசுற பேச்சுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சுட வச்சே போட்டுருவோம். என்ன பண்றது? அதுக்கு நம்மளா காரணம், பேசுறதுதானே காரணம். எனக்காவது சாப்பிடும் போது அது சரி நீ வச்சு தட்டி நல்லா இருக்கு, இட்லி நல்லா இருக்குன்னு சொன்னா செய்ய மாட்டோமா? இல்லையா? அவங்க சொல்றது இல்லை, அதனால நம்ம செய்யறது இல்லை, நம்ம மேலதான் தப்பு. ஆனா இந்த மாதிரி பார்த்து செய்யக்கூடிய ஒரு பெண் திடீர்னு இல்லாம போயிட்டானா, அந்த வீட்டில் அந்த ஆணின் சம்பளம் தான் பிரதானமாகவே இருந்தாலும் சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இருக்காது. ஒரு பெண் வந்து சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன், இந்த சமுதாயம் இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஏற்றுச்சு, சில விஷயத்தெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கல. ஒரு வீட்டுல ஒரு பெண் இறந்து போயிட்டா, அதை என்ன பண்றாங்க, கூப்பிட்டு 3 மாசம் ஆயிடுச்சா, பிள்ளைங்களுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்ததும் அவங்க பொண்டாடி போட பெருசா ஆளை மாட்டி வச்சுட்டு, இதை என் பழைய பொண்ணாடி உங்க அக்காவா நினைச்சு தொட்டு கும்பிட்டுங்க, இதான் அவ புடவை, எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்க, இதை அவன் நகை நீ போட்டுக்கோன்னு சொல்லிடுறோம். இதுவே ஒரு ஆண் இறந்து போயிட்டா, ஒரு பெண்
சட்டை நீ போட்டுக்க, இதை அன்றாயிரமே ஒன்று தான் அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயம் அதை ஏற்றுக்குமா? ஏற்காது. இதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் தான். பெண்கள் தான். ஒரு பெண்ணை வளர்ப்பதில் அதிக பொறுப்பை காட்டக்கூடிய இந்த சமுதாயம் ஆணை வளர்ப்பதில் காட்டுவது கிடையாது. இப்ப சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான், கேட்ட விஷயம் தான். எல்லா இடங்களையும் பொருட்காட்சி வைப்பாங்க. உங்க ஊர்ல கூட வச்சிருப்பாங்க இல்லையா? கடலூர் மாவட்டத்துல புத்தக கண்காட்சி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு கண்காட்சி வச்சாங்க. எதற்கான கண்காட்சி தெரியுமா? பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்கொள்ளப்பட்ட பெண்கள் அணிந்திருந்த ஆடைகளுக்கான கண்காட்சி. அங்க லெகின்ஸ் இருந்துச்சு, ஜீன்ஸ் இருந்துச்சு, பாவாடை தாவணி இருந்துச்சு, பாவாடை சட்டை இருந்துச்சு, புடவை இருந்துச்சு. ரொம்ப வேதனையான ஒரு உடை என்ன தெரியுமா அங்க இருந்துச்சு? ஒரு குழந்தையோட டைப்பர் இருந்துச்சுன்னு சொன்னா ஒண்ணு எல்லாரும் ஒரு பொண்ணை பெற்றிருப்போம், இல்ல நம்ம தான் ஒரு வீட்டுக்கு பொண்ணா பிறந்திருப்போம், இல்ல நம்ம வீட்டுக்கு நாளைக்கு ஒரு பொண்ணை கூட்டு வர நிலைமையில இருந்திருப்போம். யோசிச்சு பாருங்க. இத நிலைமைக்கு காரணம் ஒரு பெண் கிடையாது. ஒரு பெண்ணை சரியாக வளர்க்க, ஒரு ஆணை சரியாக வளர்க்காத ஒரு தாய் தான். சொல்லிக் கொடுங்க. ஒரு ஆணுக்கு ஒரு தாய் எல்லாத்தையும் நீ சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய அதே தாய் என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கணும்? காமங்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லடா, மனைவியிட மட்டுமே சுவைக்க வேண்டிய அறுசுவை விருதுன்னு சொல்லிக் கொடுங்க. 9 மாத குழந்தைக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஐயோ அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அடுத்த நியூஸ் வந்து நம்மள எழுந்து போயிடுவோங்க. அந்த குழந்தை நம்ம குழந்தையா இருந்தா நம்மளால சாப்பிட முடியுமா? நம்மளால தூங்க முடியுமா? ஒரு நாள் 2 நாள் மறந்து போயிடுவோமா? இங்க யாரோ ஒரு சிலர் தடுத்துக்கலாம். குழந்தை பிறந்திருக்கலாம், பிறந்து கொஞ்ச நாளே அந்த குழந்தை இறந்துருக்கலாம். நிறைய பேருக்கு இன்னைக்கு நடக்குது. அந்த குழந்தையோட வலியே நம்மளால மறக்க முடியலன்னா தெருவுல போய் விளையாடிட்டு வாமான்னு அனுப்பின குழந்தை பிரேத பரிசோதனைக்கு போய் 60 வயசு கிழவங்க அவனால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுச்சுன்னு ஒரு செய்தியை படிக்கும் பொழுது அந்த பெற்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த வலி? என் பிள்ளை எப்படி எல்லாம் துடிச்சாலும் யோசிக்க மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து இந்த சமுதாயம் மீறணும்னா அதுக்கு யார் அடிப்படை காரணமா இருக்கணும்? முதல்ல ஒரு பெண் வந்து உங்ககிட்ட யாரோ ஒரு ஆம்பளை தப்பா பேசுறான்னு சொன்னா அவளை குறை சொல்லாம தைரியத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். அதையே தான் திரும்ப சொல்றேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ளாத அளவுக்கு ஆணுக்கு அடிப்படையிலே சொல்லிக் கொடுங்க. அடிப்படையிலே சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நான் கேட்டேன், எல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறவங்களா, பெரிய தொழிற்சாலையில் இருக்கக்கூடியவங்களா கேட்கும்போது இல்லம்மா, இவர்கள் எல்லாம் வெளியே சொன்னா தெரியாத ஊரில் இருந்து தான் வெளியே தெரியணுன்றதுக்காக பாடுபடுறவங்கல்ல, தான் குடும்பம் இருட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு பாடுபடுறவங்க நான் சொன்னேன். நான் கேட்டேன், சரி எத்தனையோ துறைகள் இருக்கும்போது ஏன் 3 துறைகள் இருந்து ஆட்களை கூப்பிட்டீங்க? மருத்துவத்துறை, காவல்துறை, பணிமன்ற பேச்சாளர் அப்படின்னா அவர் தன்னம்பிக்கை துறைக்காக ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொன்னா முதல் விஷயம், இன்னைக்கு பெண்களுக்கு எந்த நேரத்துல சாப்பிடணும்னே ஃபர்ஸ்ட் தெரியல. அவங்க சாப்பிடுறதுக்கான நேரம் கடிகாரத்துல இன்னமும் குறிப்பிடப்படவில்லை. 1. 2வது, அவங்களை எப்படி பாதுகாத்துக்கணும்னே தெரியல. எந்த பிரச்சனை வந்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேன். குழந்தைகளுக்கு வந்துச்சுன்னு சொல்றோம். இங்க இருக்கிற எல்லாரோட மனசாட்சி கேட்டு பாருங்க. ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது எத்தனை பேரை நம்மள பின்னாடி இடிக்கிறாங்க. நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். எங்களுக்கெல்லாம் ஃப்ராங்கா தெரியும். 12 1 மணிக்கு பட்டிமன்றம் முடிச்சுட்டு இருக்கும்போது எத்தனை பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பேர் எங்களை பேசியிருப்பாங்க, எங்களை கேட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அத்தனை எல்லா பிரச்சனையும் தாண்டி தான் வந்திருக்கும். இங்க எத்தனை பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருப்போம் உள்ளுக்குள்ள. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி தெரியுமா? அடிப்படையிலே சரியாக வளர்க்கப்பட்டிருப்பீங்க. ஒரு கணவனை தவிர வேற ஒருத்தரை பார்த்து பேச கூட யோசிக்கக்கூடிய பெண்களா இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்ணை பின்னாடி ஒருத்தவங்க இடிக்கும் போது அழகா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அவன் நம்மளை பெருசா கஷ்டப்படுத்த வேணாம், அந்த வார்த்தை நம்மை கொள்ளும்னு சொன்னா அப்படிப்பட்ட வேதனைகளை எல்லாம் தாண்டி தான் நம்ம சாதிக்கிற இடத்துல நம்ம வந்திருக்கோம்னா நீங்களாம் சிங்கப்பெண்கள் தானே. சூரியன் இருக்கு, சூரியன் உலகத்துக்கே ஒளி கொடுக்குது, அது இயற்கை ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற எல்லா பெண்களும் மனசுல தோணும், அவெல்லாம் வீட்டுல உட்காந்துருக்கா, என் குடும்பத்துக்காக இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு ஒரு பெண்ணு மனசுல எங்காவது நாள் இருக்குமா? நான்லாம் வந்து பெரிய குடும்பத்துல இருந்துலாம் வந்தேன், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் வந்தேன். ஹாஸ்டல்ல 3 வருஷம் படிச்சேன். ஒவ்வொரு மாசமும் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு 1200 ரூபா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ். உண்மையா சொல்றேன், என் வீட்டுல வெறும் ரேஷன்ஸ் தான் சாப்பிடுவாங்க, நான் அங்க பொண்ணு. இது பெருமைக்காக தான் சொல்லலை. இந்த மாதிரி
இப்போ நான் ஒரு பேச்சாளராக இருக்கேன், அவங்க டாக்டர், அவங்க கேளுங்க, அவங்களும் அதான் யோசிப்பாங்க. என் பிள்ளை என்னை விட பெட்டரா இருக்கணும், நல்லா இருக்கணும், அதான் நம்ம ஆசைப்படுவோம். பணம் பாக்கியெல்லாம், அதாவது அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க, பணம் இல்லைன்னு ஒருத்தர் கிட்ட போய் கேட்டா கொடுத்துருவாங்க. ஏங்க என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இல்லைங்க கொடுங்க அப்படின்னு கேட்டா யாருக்காலும் கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட இருக்கா நீங்க கொடுப்பீங்க, ஏன்டா நான் கொடுப்பேன். ஆனா நீ சந்தோஷமா இருக்க, நான் சந்தோஷமா இருக்க, உங்க சந்தோஷத்தை கொஞ்சம் கொடுன்னு கேட்டா யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக நீங்க வாழ்க்கைனா மட்டும்தான் மற்ற எல்லாருமே நீங்க வாழ வைக்க முடியும். உண்மையான விஷயம் அதுதான். ஒவ்வொருத்தருக்குமே சொல்றேன், நீங்கள் எல்லாம் பெண்கள். பெண்கள்ன்றது நாட்டின் கண்கள் சொல்றாங்க. உண்மையா சொல்றேன், இந்த பல பெண்களுடைய கண்கள் பாதிப்படைஞ்சிருக்கு, பார்வை குறைபாடோட இருக்கு. ஆனா உங்களை நீங்களே சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், உங்களை நீங்களே மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும். சிங்க பெண்கள் ஏன் தெரியுமா சொல்றாங்க? இந்த ஆண் சிங்கம் தான் வேட்டைக்கே போகும், பெண் சிங்கங்கள் மட்டும்தான் வேட்டைக்கு போகும். அது வேட்டையாடி கொண்டு வரக்கூடிய விஷயங்களை தான் ஆண் சிங்கம் சாப்பிடும். உண்மைதான், உண்மையான விஷயம். ஒரு பெண்ணுக்குள்ளேயுமே 3 சக்தி இருக்கணுங்க. இயற்கையாகவே அமைஞ்ச சக்தி தான் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரிய சக்தி. இச்சா சக்தினா ஆசை. ஒரு பொண்ணா பிறந்தா அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டே வாழ்கிறோம். கணவன் கிட்ட போன பிறகு இழந்து கொண்டே வாழ்கிறோம். அவ்வளவுதான். ஏன்னா அது நமக்காக கிடையாது, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக மாறி போகும். அடுத்தது ஞானம், அறிவு. நிச்சயமா தனக்கான அறிவை, அதாவது நம்ம பெண் புத்தி பின் புத்தின்னுவாங்க. 2 விஷயம் பின்னாடி வரக்கூடியதை யோசிக்கக்கூடிய ஒரு பெண். பெண் பின்னோட முறை பண்றீங்களா கூர்மையா இருக்கும். அந்த மாதிரி கூர்மையா தனக்கான சிந்தனையை செதுக்கக்கூடியவர் தான் பெண். அப்படி பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னது அதனாலதான், வேற எதையும் தப்பா வச்செல்லாம் கிடையாது. அப்போ அந்த அறிவை, தன் குடும்பத்திற்கான அறிவை முழுமையாய் தனக்குள் பெற்றவர் பெண். அவ PhD எல்லாம் படிக்க வேணாங்க, PhD எல்லாம் படிக்க வேணாம். எனக்கு உடம்பு முடியல, நான் போனா நான் சொன்னா மட்டும்தான் ஒரு மருத்துவருக்கு தெரியும். ஆனா என் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் எதுவுமே சொல்லாம தெரியும்னா அதுதான் பெண். அதுதான் அவனுடைய அறிவு, அடிப்படை அறிவு. வீடு மட்டும் தெரியுமா வரும்? அந்த பிள்ளை வீட்டை விட்டே வெளியே வராத பொண்ணாதான் இருக்கும். வீட்டை விட்டே வெளியே வராத, ஒரு கடற்கரைக்கு கூட தனியா போவாது, அண்ணன் போவா, இல்ல அப்பா வாங்கிட்டு வருவாரு, ஆள் விட்டு அனுப்புற வீடா இருக்கும். அந்த பிள்ளையை கட்டி கொடுத்த வீட்டுல அவனுடைய சூழ்நிலை சரியில்லாத போது இரவு பகல்னு பார்க்காம வேலைக்கு போய், வேலைக்கு என்ன ஏசி கம்பெனியில போவாங்களா, மேஸ்திரி வேலைக்கும், சித்தார் வேலைக்கும், கூலி வேலைக்கும் போயிட்டு எத்தனை வீட்டு தெரியுமா சாப்பிட்டு தட்டு கழுவாத பெண்கள் எல்லாம் போய் பாத்திரம் கழுவுற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி தனக்குள்ளே ஒரு தைரியம், நம்ம வாழ்ந்தாதான் வாழ்க்கை வாழ முடியும், தனக்குள்ளே தைரியத்தை வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இங்க இருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு நீங்க தானே கைதட்ட முடியும். எங்க ஊர் பக்கம்லாம் எப்படின்னா 2 பேரை போட்டு அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு அக்கா என்ன பண்ணுச்சு, எல்லாருக்கும் பாயசம் கொடுத்துருச்சு. நான் அந்த பக்கம் போனேன், காய்ச்சி வாமா அப்படின்னு கூப்பிட்டு பாயசம் கொடுத்துச்சு. நானும் வாங்கி கொடுத்தேன். என்னம்மா எல்லாருக்கும் பாயசம் கொடுக்குறேன். என் தங்கச்சி போன வாரம் கடைக்கு போய் சேலை எடுத்தால, அவ வாங்கின சேலையில ஒரு பட்டு சேலை பரிசா இருந்திருக்காங்க, டோகனுக்குன்னு சொல்லிச்சு. நம்ம ஊர் பக்கம் ஆடி மாசம் போடுவாங்கல்லக்கா, 1000 8 டோகன் தருவாங்க, யாராவது பட்டு சேலை அந்த மாதிரி. எங்க ஊர் பக்கம் போட்டாங்க. அவ வாங்கின டோகனுக்கு 10,000 பட்டு சேலை பரிசா விழுந்துருச்சு. நான் கூட சந்தோஷப்பட்டேன். சொந்த தங்கச்சிக்கு பட்டு சேலை விழுறதுக்காக பாயசம் கொடுக்குற அக்கா ஊர்ல இருக்காங்க. நான் கேட்டேன், இவ்வளவு உயர்ந்த உள்ளமா அவனுக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த அக்கா சொல்லுச்சு, இல்ல அந்த 10,000 டோவை நம்ம தொடச்சாலும் இங்கே நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. அவங்க டோவை தொடச்சதுக்கு இங்கே நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரி அதற்காக சந்தோஷப்படக்கூடிய உடனே சொன்னாங்க, அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்கிற மத்தியில என் குடும்பம் என் உரிமைன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில ஒரு படிக்கட்டையும் எடுத்து வச்சாலும், நீங்க வைக்கிற ஒரு படிக்கட்டையும் உங்களுடைய குடும்பமே இருக்குதுன்னு சொன்னா, நீங்க எல்லாம் ஆலமரத்தின் வேர்கள் போல அல்ல, வீடுகள் போல அல்ல, வேர்கள் போல. ஏன்னா அந்த எல்லா வாக்கும் கண்ணுக்கு தெரியும், வேர் மட்டும் யார் கண்ணுக்கும் தெரியாது. ஆனா அந்த வேர் மட்டும்தான் அந்த மரத்தையே தாங்கும். அது போல நீங்க எல்லாருமே சரி, உங்கள் குடும்பங்களை தாங்கி கொண்டிருக்கிற நல்ல குடும்பங்கள் தான் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நீங்கள் எல்லாம் நல்ல பெண்களாய் ஜெயித்தீர்கள், நல்ல தாயாய் சாதிக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளையும் இந்த
இருந்து வந்து விருதாச்சலத்தை அமைதியாக நம்மளை எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல அமைதியாக கொண்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங்ல சிரிப்பா விளையாட்டா கொண்டு போய் சீரியஸா கொண்டு போய் திரும்பி சிரிப்பாகவே நம்மளை முடித்த பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நமது கரவொலி எழுப்பி அடுத்ததாக ஆமாம் ஆமாம் நமது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் தலைமை அதிகாரி கீதா மேடமுக்கு இங்கே கௌரவிக்கப்படுகிறார்கள். ஈசா குழுமத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறார்கள். ஃபோட்டோ எடுக்கிறா கலையரசி மேடத்தை வந்து உங்கள் அனைவரும் கரவொலியோடு இங்கே மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக தலைவரை ஏற்று பேச இருக்கும் அடுத்ததாக சிறப்புரையாற்றிய அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி போறதுக்காக நம்ம மேடம் வர போட்டாங்க. அவையில் நிறைந்திருக்கும் அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் என் பெண் பிள்ளைகள், நான் உங்களெல்லாம் பிள்ளைகள் தான் சொல்லுவேன், என் பெண் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் முத்தாக 3 முப்பெரும் தேவியாக சிறப்பாக விளங்கக்கூடிய காவல்துறை, மருத்துவத்துறை, பொது அறிவுத்துறை இப்படி அமைந்திருக்கும் பெண்களுக்கு என்று மாலை வணக்கம், என் பணிவான மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லாம் கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கீங்களா? கை நிறைய தட்டினா ஹார்ட் ப்ராப்ளம் வராதாம். நம்ம வீட்டுல உட்கார்ந்து சும்மா கை தட்டிட்டு இருந்தா நம்மள பைத்தியம் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம கையை தட்டி நம்ம ஹார்ட் ப்ராப்ளத்தை நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் போனா நம்ம கையில் அம்மி பிடிக்கும், மிக்சி பிடிக்கும், கிரைண்டர் பிடிக்கும், அதை தாண்டி வேற எதுவும் பிடிக்காது. கரெக்ட் தானே? அப்போ இப்போ நீங்க நல்லா கை தட்டாங்க, உற்சாகமா இருக்கிறாங்க. உங்களுக்கான நாள் தான் இருக்கு. உலகம் மகளிர் தினம் உங்களுக்காக தான். முதலில் மருத்துவர் கூறினார், என்ன சொன்னார் அவரு? தனக்காக சாப்பிடுறதில்ல, தனக்கான நேரம் ஒதுக்குறதில்ல, அயன் பற்றாக்குறை, மின்சஸ் ப்ராப்ளம், இதை பற்றிலாம் நிறைய சொன்னாங்க. அந்த காலத்துல மின்சஸ் ப்ராப்ளம் எத்தனை பேருக்கு இருந்ததுன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு இருந்துச்சா? இல்லை. ஏன் இல்லை? அது யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. தெரியல. ஏன்னா அவங்க உடை வந்து காட்டன்ல இருந்தது. கரெக்டா? காட்டன்ல இருந்தது, பாவாடை தாவணியில இருந்தது, புடவையில இருந்தது. பாவாடை தாவணி அணியும் போது, புடவை அணியும் போது, மக்களே நான் சொல்றது கொஞ்சம் பண்ணுங்க, தொப்புள்ள காத்து போகும்போது கர்ப்பப்பைக்கு கரெக்டா அந்த கனெக்ட் வெளி இருக்கும். மருத்துவரே இது சரிதானா? சரிதான் அப்படின்னு நினைக்கிறேன். கனெக்ட் வெளி இருக்கும். அப்ப வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. இப்போ நான் எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, உடையை பத்தி பேசுறதுக்கு தான் வரேன். முதல்ல உடை. இப்போ நகரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க ஜீன்ஸ், டிஷர்ட், லெகின்ஸ், மினி ஸ்கர்ட், மினி ட்ராயர் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் வந்து நகரத்துல தான் உலா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கிராமத்திலையும் உலா வருது. அதுக்கு யாரு காரணம்? யார் காரணம்? பெண்களாகிய நம்பலாம். அதை கரெக்டா சொன்னோம். மற்றதுக்கெல்லாம் கை தட்டுனீங்கல்ல, நீங்க தான் உண்மை பிடிக்கிறீங்க, நீங்க தான் ஆட்டுக்கள் ஆட்டுறீங்கன்னு சொல்லும் போதெல்லாம் கை தட்டுனீங்கல்ல. அப்ப தப்பா சொல்லும் போது யாராவது கை தட்டணுமா இல்லையா? அப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்?
பெண் பிள்ளைகளுக்கு இந்த உடையை கரெக்டா போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்காக எல்லாத்தையும் இழுத்து மூடிக்கிட்டு போங்கன்னு நான் சொல்லலை. நான் புடவை தான் கட்டணும், பாவாடை நானே தான் கட்டணும்னு சொல்லலை. அந்த காலம்லாம் மழை ஏற்படுச்சு. இப்போ அழகா சுடிதார் இருக்கு, காட்டன்ல இருக்கு, அவங்களுக்கு சௌகரியமா தச்சு கொடுக்கலாம் நம்ம. அது யார் சொல்லுவா? ஒரு பெண் பிள்ளைக்கு உடையை பத்தி சொல்றது யார் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? தாயாகிய நம்ம மட்டும்தான். நம்மள சிறப்பு பெண், சிங்க பெண் சொன்னாங்க, நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப இதுலயும் வந்து நமக்கு பங்கு இருக்கா இல்லையா? பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி உடை அணிந்தாக்க கண்டிப்பா அவங்களுக்கு இந்த மென்சஸ் ப்ராப்ளமோ மற்ற ப்ராப்ளமோ வராது. அதை நீங்க எடுத்து அவங்களுக்கு சொல்லுங்க. நகரத்துல இருக்கிறது நகரத்தோட போகட்டும். நம் கிராமத்து பிள்ளைகளுக்கு எப்பயுமே வந்து நம்மளோட பாரம்பரிய உடைய வந்து என்னைக்குமே மறக்க செய்யாதீங்க. அதுவும் இல்லாம இந்த லெகின்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்ப வாங்கி தரீங்க. இந்த லெகினை தயவு செய்து பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. அவங்களே கேட்டாலும் வாங்கி கொடுக்காதீங்க. அப்படியே வாங்கி கொடுத்தாலும் லெகின் போட்டாலும் என்ன போடணும்? அம்பர்லா கட்டுன்னு ஒரு சுடிதார் இருக்கு, அது எல்லாத்துக்குமே தெரியும் தானே. அந்த சுடிதாரை வாங்கி போட சொல்லுங்க. போட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாவா இருக்கும். அதே மாதிரி சகோதரி அவங்க சொன்னாங்க, பேச்சாளர், சிறப்பு பட்டிமன்ற பேச்சாளர் அவங்க சொன்னாங்க, அவங்க நிறைய வார்த்தை சொல்லிட்டாங்க. இந்த பாலியல் வன்கொடுமைன்னு சொல்றோம்ல, அதுக்கெல்லாம் கூட இந்த உடை எக்ஸிபிஷன் வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த உடை எக்ஸிபிஷனுக்கு யாரு காரணம்? ஆடை அலங்காரம் பண்றவனுக்கு அவனுக்கு வேற வேலை இல்லை. அவனுக்கு என்ன ஆகணும்? பொருள் வியாபாரம் ஆகணும். அவன் வந்து பெண்களை வந்து ஆபாசமா காட்டணும். அதுக்காக அவன் வந்து அந்த உடைய வந்து தயாரிக்கிறான். ஆனா அதை வாங்கி போடுற நம்மளுக்கு இருக்கா? அதுதான் முக்கியம். அதை வாங்கி போடுற நம்ம யோசிக்கணும். இந்த உடை வந்து எனக்கு சபையில செல்லும் போது கம்ஃபர்டபுளா இருக்குமா, எனக்கு சௌரியமா இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சு போட்டா அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறதுக்கு யார் காரணம்? அதுல யார் காரணம் சொல்லுங்க? நம்ம ஆபாசமா உடை அணிகிறோம். ஆபாச உடையை நீங்க எக்ஸிபிஷன்ல வச்சா மட்டும் போதாது. அந்த ஆபாச உடையை தடுப்பதற்கான வழிமுறையையும் நம்ம எடுத்துட்டு வரணும். அது யார் கையில இருக்கு? பெண்களான நம்ம கையில தான் இருக்குது. கண்டிப்பா நம்ம செஞ்சுதானே ஆகணும். அப்ப அந்த உடைய நம்ம தவிர்க்கணும். நம்ம பிள்ளைங்க கேட்டாங்கனாலும் இல்ல இருக்கு இதுதான் சரியா இருக்கும், இருக்கு இதுதான் சரியா இருக்கும்னு நம்மளே அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்புறம் சகோதரி வந்து போலீஸ் மேடம், இன்ஸ்பெக்டர் போலீஸ் மேடம் சொன்னாங்க, நிறைய கிரைம் நடக்குது, நிறைய பாலியல் வன்கொடுமை நடக்குது. இது வந்து எத்தனை வருடம் ஆனாலும் சரி, எத்தனை காலம் ஆனாலும் சரி, இது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து வேதனை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா குழந்தைக்கு இந்த கொடுமை நடக்குது அப்படின்றது வந்து ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத இதா இருக்கு. ஆனா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒடுக்கி போய் வீட்டுல உட்காந்துடுறா. அந்த சம்பவத்தை செஞ்சவங்க ராஜா மாதிரி உள்ளா வராங்க. கரெக்டுதானே? இந்த அசைக்கப்படும் போது பார்த்தது யாரா இருக்கணும்? அந்த ஆணாக தான் இருக்கணும். ஆண் வருடமே நான் தப்புன்னு சொல்ல வரல. ஒரு சில பெண்கள்ல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆண்கள்ல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதனால நம்ம ஆண் வருடத்தையே வந்து தப்பாக சொல்ல முடியாது. என் தந்தையும் ஒரு ஆண் தான், என் கணவரும் ஒரு ஆண் தான், நான் பெற்றெடுத்த பிள்ளையும் ஒரு ஆண் தான். எனக்கு 3 பேரும் சரியா இருக்காங்க. அதனால சமுதாயத்துல நான் சரியா இருக்க முடிஞ்சது. அப்போ ஒரு பெண்ணுக்கு யார் சரியா இருக்கணும்? தகப்பன், கணவர், தான் பெற்ற பிள்ளை. இது 3மே சரியா இருந்தா மட்டும்தான் ஒரு பையன் ஒரு பொண்ணால சாதிக்க முடியும். சரிதானே? நம்ம பெண் பிள்ளை உயர் கல்வி சொல்றீங்க, பெண் சமுதாயம் காப்புன்னு சொல்றீங்க, பெண்ணுக்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்க. இத்தனை விஷயத்தையும் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தவிர யாராவது ஒருத்தவங்க இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல பொண்ணு பிறகுது, 2வது முதல் பிரசவமே எப்பேற்பட்ட வலி, மரணத்துக்கு போயிட்டு திரும்ப வரணும். ஆனாலும் நம்ம ஒன்னோட விடுறோமா? இன்னொன்னு பெற்றுக்கிறோம். அதுவும் பொண்ணா பிறந்துச்சுன்னா என்ன பண்றோம்? இல்லப்பா எனக்கு அடுத்தது ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் கேட்குறோமா?
கேட்கறோம் தானே எல்லாரும் கேட்குறீங்க தானே? ஆம்பளை பிள்ளை வேணும் கேட்குறீங்க தானே? அப்போ அடுத்ததும் நம்ம கன்சீவ் ஆகும். அதுவும் பொண்ணா பிறந்துச்சுன்னு வச்சுக்க, விடாமுயற்சி. அடுத்தது விஸ்வரூபம் எடுக்குது, விடாமுயற்சி விஸ்வரூபம் எடுக்குது. ஏன்னா அடுத்ததும் எனக்கு பையன் வேணும்னு ஒரு கன்சீவ் ஆக வேண்டியது. நான் வந்து பெற்றுக்கிறதுல, குழந்தை பெற்றுக்கிறதுல நான் தப்பு சொல்லணுமா? பெண் குழந்தைங்க வந்து நீங்க நிறைய பெற்றுக்கிறீங்கன்னு நான் குறை சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்றத கவனிங்க. அப்போ நம்ம பெண் பிள்ளைகளை பெற்று எடுத்துக்கிறோம். அதுவும் பத்தலையா? ஆண் பிள்ளை வேணுமே வேணும், வேண்டோம், கடவுளை வேண்டோம், உருள்றோம், அங்க பிரதேசனம் பண்றோம், மண் சோறு சாப்பிடுறோம். கிராமத்துல எல்லாம் நடக்கிறது தானே? நடக்குதா? சரி, அதையும் தாண்டி கடவுள் என்ன பண்றாரு? 3ஆவதா 4ஆவதா ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துடுறாரு. கொடுத்தோன்னா அந்த குழந்தை பிறந்துருது. அந்த குழந்தை பிறக்கும் போதே சிங்கக்குட்டி சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லி வளர்க்க வேண்டியது. இதே குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கும் போது என்ன சொல்ல வேண்டியது? பொண்ணு பிறந்திருக்குப்பா. ஆமாப்பா. அதே 3ஆவது 4ஆவது ஒரு பையன் பிறந்தா, எனக்கு சிங்கம் பிறந்திருக்குப்பா, போறவனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்பா நில்லு, எனக்கு பையன் பிறந்திருக்குப்பா சொல்றமா. அப்போ பையன் வந்து இம்பார்ட்டன்ட் தானே உங்களுக்கு? எதுக்காக நினைக்கிறீங்க? பையன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குறோம், அந்த பையனை வந்து நம்ம பெற்றெடுக்கணும்னு எதுக்காக நினைக்கிறீங்க? இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இங்க உட்காந்துருக்கவங்க கூட சொல்லலாம். எதுக்காக நம்ம பையன் வேணும்னு நினைக்கிறோம்? கிரியேஷன் ஏற்படுத்திட்டாங்க. மருத்துவர் அவர்கள் சொல்லுங்க. வாரிசு, மேடம் சொன்னது கரெக்ட். வாரிசு. ஏன்னா பேர் சொல்லும் பிள்ளையா. ஏன் பொம்பளை பிள்ளைலாம் பேர் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? பெண் குழந்தை எப்பயுமே தன் அப்பாவை ஒரு ஹீரோவா தான் பார்க்கும், அம்மாவை ஹீரோயினா தான் பார்க்கும். அதோட ரோல் மாடலே அந்த குழந்தைக்கு அவங்க 2 பேர் தான். அப்போ அப்பாவும் ஒழுக்கமா இருந்து அம்மாவும் ஒழுக்கமா இருந்து சரியான முறையில் அந்த குழந்தைய வளர்க்கும் போது அந்த பெண் பிள்ளை எவ்வளவு சிறப்பா வருது, எவ்வளவு மேல போகுது. பட்ட படிப்பு படிச்சு 8வது திசைக்கு போகுது, பின்னை தாண்டியும் பறக்குது. அப்போ நம்ம ஆண் பிள்ளை சிங்கக்குட்டி சிங்கக்குட்டி சிங்கக்குட்டின்னு பெற்று வளர்த்தீங்களே, அந்த பிள்ளைய மட்டும் ஏன் தருதலையா விட்டுருக்கீங்க? நான் கேட்கிறேன், தருதலையா தானே விட்டுருக்கீங்க? இங்க இருக்கிறவங்கள நான் சொல்லலப்பா, நான் பொதுவா சொல்றேன். என்ன பண்றோம் தெரியுமா? பெண் பிள்ளை டியூஷன் போச்சுன்னா 6 மணிக்கு வருது. 6 ஆனா டைமை பார்க்க வேண்டியது. 6 மணி ஆயிடுச்சா, எங்க என் பிள்ளைய காணும், என் பொண்ணை காணும், என் பொண்ணை காணும் தேடுறமா. அதே 6 மணி ஆச்சுன்னா பையனை யாராவது தேடுறீங்களா? தேடுறீங்களா? அது சிங்கம்பா, எங்க இருந்தாலும் சுத்திட்டு வந்துரும்பா. இங்க சொல்றீங்கல்ல, அந்த சிங்கம் தான் அசிங்கப்பட்டு தருதலையாகி நாளைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்குது. ஏன்னா அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. பெண்கள், அவங்க சொன்னாங்க, பெண்கள் வந்து நல்லா சிறப்பானவர்கள், தன்னையும் வந்து சாப்பிடாம பாத்துக்கிறாங்க, நம்மளுக்கு சாப்பிட டைம் கிடைக்கிறதுல. இதெல்லாம் சரிதான். குடும்பத்தை சுமக்கிற வாரம் யாருக்கு இருக்கு? பெண்களுக்கு இருக்கு. அப்ப பிள்ளைகளை ரொம்ப கண்காணிப்பா பாக்குறது யாருக்கு இருக்கு? பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த சமுதாயம் நல்லா சீராக இருக்கணும், சமுதாயத்துல ஒவ்வொரு ஆண் குழந்தையும் நல்லபடியா இருக்கணும்னா நான் பெண் பிள்ளை முன்னேற்றத்தை பத்தி பேசவே மாட்டேன். ஏன்னா பெண் பிள்ளை எப்பயும் அறிவில் சிறந்தவள், ஆற்றலில் சிறந்தவள். அவளுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. அவ எந்த கண்ணாடி பாதையில நடக்க சொன்னாலும் நடந்து அவ பாட்டு போயிட்டு, ஏன்னா அவ பெண் பிள்ளை, அத்தனை அறிவும் கொண்டவள் அவள். ஆண் பிள்ளை அப்படி கிடையாது. தடுமாற்றம், நிறைய தடுமாற்றம் இருக்கும். அந்த ஆண் குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணணும்? சரியான முறையில சொல்லி வளர்க்கணும். ஆனா அது உங்களை மாதிரி தாய்மார்கள் கையில தான் இருக்குது. நான் எப்பவுமே ஆண் குழந்தைய பத்தி தான் பேசுவேன். எனக்கும் ஒரு பையன் இருக்கான், ஆனா நான் ஆண் குழந்தைய பத்தி தான் பேசுவேன். ஏன்னா அந்த குழந்தை சரியா இருக்காதான் அடுத்த பொண்ணை பார்க்காது. கரெக்டா? அடுத்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்காது, அடுத்த பொண்ணுக்கு கிண்டல் பண்ணாது, உட்காந்துட்டு மார்க் போடும். இந்த பொண்ணுக்கு 32 மார்க் போடலாம், இந்த பொண்ணுக்கு 42 மார்க் போடலாம். என்ன ஏன் மார்க் போடுறீங்க?
யாருக்கு மார்க் போடுற? பொண்ணுக்கு மார்க் போடுறியா? பொண்ணு மார்க் போட ஆரம்பிச்சாலும் நீங்களாம் எங்க போடுவீங்க? காலி ஆயிடுவீங்க. அப்ப அந்த ஆண் பிள்ளையை நீங்க சொல்லி வளர்க்கணும். அதுதான் பெற்றோர்களே உங்கள்கிட்ட நான் ரொம்ப, அதாவது இப்போ நீங்க இந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க, இத்தனை பேர் வந்திருக்கீங்க, நீங்க வந்து ஆயிரக்கணக்கான பெண்களை பார்ப்பீங்க தானே? அப்போ நீங்க என்ன சொல்லணும்னா, அந்த பெண்களுக்கு இந்த பக்கத்து வீட்டு கதை பேசுறது, அடுத்தவங்களை பத்தி பேசுறது, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆண் குழந்தைய எப்படி வளர்க்கணும், நம் சமுதாயத்துல நம்ம ஆண் குழந்தைய எப்படி கொண்டு ஒரு IAS ஆகணும், IPS ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பூவிக்கிற அம்மா, அந்த அம்மா பூவிட்டு இருக்கு. அது வந்து காலையிலும் விற்கும், சாயங்காலமும் விற்கும். ஏமா இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க, எப்ப பாரு அழைச்சிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா சொல்லிச்சு, பெண் பிள்ளைக்காக சொல்லல, ஆண் பிள்ளைக்காக சொல்லிச்சு. அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னா, நான் தான் கஷ்டப்படுறேன், என் வீட்டுக்காரர் குடிகாரனா ஆயிட்டாரு, என் வீட்டுக்காரர் நம்பி எனக்கு புண்ணியம் கிடையாது, ஆனா என் ஆம்பளை பிள்ளைய படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணுன்றதுனாலதான் இந்த கூலி வேலை செஞ்சுட்டு நான் தெருவா சுத்திட்டு இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. இதுவே அந்த அம்மா வந்து ஒரு பெண் பிள்ளைய பார்த்துதான், ஒரு பெண் பிள்ளைக்காக நான் பண்றேன், போறேன், வரேன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்காது. ஆனா அந்த ஆண் பிள்ளையதான் நான் வளர்த்து ஒரு ஆளாக்கி படிக்க வச்சு அவனை நல்ல முறைக்கு நினைக்கிறான். அப்போ உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்களுமே ஆண் பிள்ளைய நல்லா வளர்க்கணும்னு நினைச்சா பாலியல் வன்கொடுமை நடக்குமா? நடக்குமா? மேம் சொன்னாங்க, லவ் லெட்டர் கேட்கறாங்க, நடக்குமா? நடக்காது தானே? அப்போ ஒரு ஆண் பெண்ணை சார்ந்துதான் இருக்கிறான். முதல்ல அக்கா பிறந்தா, அடுத்தது தம்பி, தம்பினா அந்த தம்பி தான் அந்த வீட்டுக்கு ராஜா. ஏன்னா அம்மாவும் ஒரு தாய், அக்காவும் ஒரு தாய், கரெக்டா? அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணும், ராஜா மாதிரி இருக்கும், நல்லா வளரும். அந்த ரெண்டு பேரோட இது அனுசரிப்பும் இருக்கும். அதே மாதிரி அக்கா அண்ணா பிறந்தாலும் சரி, அண்ணனுக்கு தங்கச்சி பிறந்தாலும் சரி, சின்னதான் தங்கச்சி கிடையாது, தங்கச்சியும் என்ன பண்ணும், அண்ணனை நல்லாவே சவர்க்க பார்த்துக்கணும். அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை சார்ந்துதான் வாழ்கிறார். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க நாங்க வந்து ஆம்பளையதான் சார்ந்து வாழ்றோம், நாங்க ஆம்பளைக்கு அடிமையா இருக்கோம். கிடையவே கிடையாது. அவங்க அவங்களுக்கு நல்லபடியான வழி நடத்துவாங்களே தவிர, ஒரு சிலருக்கு வாழ்க்கை சரியில்லாம இருக்கலாம், ஆனா அவங்க வந்து வாழ்க்கைய வந்து சரியான முறையில் தன் மனைவிக்கு இந்த பாதை சரியா இருக்கும், இந்த பாதை சரியா இருக்காது, என் பிள்ளைக்கு இந்த பாதை சரியா இருக்கும், சரியா இருக்காதுன்னு சொல்றதுக்கு ஆண் வர்க்கம் நமக்கு தேவை. ஆனா அவங்களால பெண்ணோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா இருக்கவே முடியாது. உண்மைதானே? இது மாதிரி ஒரு ஆண் குழந்தைகிட்ட தயவு செய்து சொல்லி வளர்ங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நிறைவு பெறேன். ஒரு கதை இது, ஒரு நிர்வாணமான ஒரு படம், ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு பொண்ணோட படம். அது வந்து ஒரு பையன் வச்சிருக்கான். அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு, ஐயோ இந்த படத்தை போய் வச்சிருக்கான், ஐயோ இந்த படத்தை வச்சிருக்கான், எதுக்காக அந்த பையன் வச்சிருக்கான் அதை அவனுக்கே தெரியல. அந்த நிர்வாகத்தை வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு தாய் என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க, வாப்பா இது என்ன படம்னு சொல்லி நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பெண்ணோட உறுப்புலாம் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டதுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லுது, இதுல எந்த இடம் உனக்கு ஆபாசமா தெரியுது, பெண்களுக்கு பர்டிகுலரான இடம் தெரியும்ல. அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லுது, தன் மார்பகத்தை நீ பார்க்குறியா, அந்த பெண்ணோட மார்பகத்தை பார்க்குறியா, நீ பிறந்து கீழே விழுந்த உடனே உன் உயிர் ஜனனம் பிறப்பதற்கு என் வழியாக, என் மார்பகத்தின் வழியாக உனக்கு தாய்ப்பாலை ஊற்று, என் மார்பகம் வழியாக உனக்கு தாய்ப்பாலை ஊற்று. அந்த மார்பகம் வந்து நீ முதல்ல உணவு அருந்திய இடம், கரெக்ட் தானே? முதல்ல உணவு அருந்திய இடம் அதுதான். அடுத்தது தொப்புள் வராது. தொப்புள் கொடி சொல்றாங்க, இந்த தொப்புள் கொடியும் என்னோட தொப்புள் கொடியும் உன்னோட தொப்புள் கொடியும் வயிற்றுல இருக்கும் போது சேர்ந்தே இருந்து நம்ம உறவை அதிகப்படுத்தியது அந்த தொப்புள் கொடி தான். அப்ப அந்த இடத்துல ஏன் அசிங்கமா பாக்குறாங்க? அதே மாதிரி பெண் உறுப்பு, பெண் உறுப்பு உனக்கு
உனக்கு அது என்னவா தெரியுது? நீ உலகத்துல உயிர் ஜனனம் ஜனித்ததே அந்த இடத்துல தான்ப்பா. உயிர் வந்தது நான் புடிங்க அந்த இடத்துல இருந்து உன்னை போட்டேன்டாப்பா. கேவலமா நினைக்காத, பெண்ணை பத்தி ஆபாசமா நினைக்காத. பெண்ணு உள்ள உயிரோட்டம் இருக்கு, பெண்ணு உள்ள சிறப்பு தன்மை இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு சொல்லிட்டோன்னே அவன் என்ன பண்றான்? அந்த படத்தை எடுத்து சரசரன்னு பிடிச்சி போட்டுருக்கான், முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? இழுத்து போட்டு அந்த பிள்ளைய அடிச்சுட்டு தான் என்ன பண்ணிருக்கோம்? அந்த பிள்ளை திரும்ப திரும்ப போய் எதையாவது பார்க்கணும்னு தோணும். இதே தான் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும். உங்க குழந்தைங்கலாம் இப்போ ஃபோன்ல ரொம்ப அடிக்ட் ஆகிருப்பாங்க. கண்டிப்பா எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்க. ஏன்னா நாங்களே ஃபோன் இல்லாம எங்களால் இருக்க முடியல. நைட் ஆனால் நானே ஃபோனு தான் ஓடிட்டு இருக்கிறேன் நான். அப்போ குழந்தைங்க கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது பார்த்தாலும் அதுக்கு அர்த்தம் வச்சு அறிவுபூர்வமா யோசிச்சு ஒவ்வொரு ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி சொல்லி வளர்ங்க என்று சொல்லி மீண்டும் பொன்னான நேரத்தை நான் மேடமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், மருத்துவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். உங்கள் பொன்னான நேரத்தை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் எங்களோட யூசாக் குடும்பத்திற்கு நீங்கள் வந்ததுக்கும் மிக்க நன்றி. மறுபடியும் அவையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உலக மக்களுக்கு இந்த நல்வாழ்த்துக்களுக்கு கிடைக்கிறது. நன்றி. மிக சிறப்பான ஒரு உரையை இங்கு நமக்கெல்லாம் வழங்கிய ஆனந்தி மேடம் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக ஒரு கரவொலி எடுத்துங்க. அவங்க சொன்ன இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு தவறா ஒரு குழந்தை நீங்கள் மேடம் கூட பட்டிமன்ற பேசணும் கேட்டாங்க. எங்கள் மேடம் சொல்லியிருந்தாங்க, லவ் லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மாதிரி பெண் குழந்தைகளை முதல்ல நீங்கள் எல்லாருமே நம்புங்க. உங்க குழந்தைகளை நீங்க தான் நம்பணும். நீங்க தான் அந்த குழந்தைங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். அம்மா பயப்படாத, இது ஒரு சாதாரணமான விஷயம், வீட்டு போட்டு நீ மட்டும் உன் வேலையை பாரு, உன் வழித்தடத்தை பாரு. அதுக்கு மேல பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. போலீஸ்துறை, காவல்துறை இருக்கு, பல்வேறு துறைகள் இருக்கு. சின்னதா வர்றப்ப அதை பெருமைப்படுத்தாம அந்த குழந்தை சொன்னிச்சுன்னா அந்த குழந்தையோட படிப்பை முடைக்காம அந்த குழந்தையோட ஃபியூச்சர், அது நல்லா கல்லூரியில் படிக்கக்கூடிய குழந்தையா இருக்கலாம், இல்லை பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தையா இருக்கலாம். அந்த மாதிரி குழந்தையோட படிப்பெல்லாம் முடப்பாங்க நிறைய பேரண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி முடக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு தான் இங்கே எல்லாருமே இன்னைக்கு அந்த மாதிரி முக்கியத்துவம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்வாதி மேடம் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க, ஒரு குழந்தையோட பிறப்பு எப்படி இருக்கும், தாய்ப்பால் கொடுக்கறது எப்படி இருக்கும், தப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா தப்பு பண்ணணுன்ற எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு கம்மியாகிடும். தப்பு பண்ணணுன்ற எண்ணம் கம்மியாயிடுச்சுனாலே பெண்களுக்கு மரியாதை அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தான் கற்றுக்கணும். சொல்கிற விதங்கள் இருக்கு, கேட்குற விதங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உருவாக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம்ம யூசாக் தொடர்ச்சியாக இது வரைக்கும் ஒரு 11 ஆண்டுக்கு மேலே சிறப்பாக இருக்கக்கூடியவங்களை கௌரவிச்சுட்டு இருக்கோம். சிறப்பான துறை அப்படின்னா இன்னைக்கு டாக்டர் வந்திருக்காங்க, காவல்துறை வந்திருக்காங்க, பட்டிமன்ற பேச்சாளர் வந்திருக்காங்க. என் மாணவர்கள் கூட சாதாரணமா தன்னோட பணியை எடுத்து இன்னைக்கு முதன்மை எழுதியா அதே துறைகளை இன்னைக்கு உயர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளையும் நம்ம முயற்சிக்கு அவங்க இருக்கக்கூடியவங்க மத்தியில உங்களை ஏன் கூப்பிட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பண்ணணும், உங்களை ஏன் இன்னைக்கு கௌரவிக்கணும், உங்களை ஏன் இங்க பாராட்டணும் அப்படின்னா உங்களால இன்னைக்கு ஒரு சிறு சிறு தொழில் செய்து தன்னால முடிந்து தன் கணவருக்கு உதவியாக இருந்து தன் குடும்பத்தை மேம்படுத்திய உங்களை இந்த இடத்தை பெருமை கொள்வது யூசாக் பெருமை கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் யூசாக் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மேடம் நீங்க இருக்கிறவங்க பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க மேடம். உங்க எல்லாருமே உங்களுக்கான பிரிவிலேஜ் இது. ஸோ தெரியப்படுத்தணும்னு தெரியப்படுத்துறேன். ஒரு டிஃபன் கடை வச்சிருக்கவங்க தன்னை மேம்படுத்திட்டு வந்தவங்க இங்க இருக்காங்க. ஒரு பீங்கான் தொழிற்சாலை இருக்கு இங்க நம்மளதுல அகல் ஊத்தி அதுல இருந்து வரக்கூடிய வியாபாரத்துல முன்னுக்கு வந்தவங்க இருக்காங்க. காய்கறி வியாபாரம் செய்து முன்னுக்கு வந்தவங்க இருக்காங்க.
மாட்டு வண்டி, அதாவது இப்போ மாட்டு வண்டி இல்லை, ஆனால் மாடை வச்சு தொழில் செய்து தன் குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க. தையல் மூலியமா முன்னப்பட்டவங்க இங்கே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான ஒரு துறை, இன்னைக்கு நம்ம அதை இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது, விவசாயத்துறையில சாதித்த பெண்களும் இங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே உங்களோட அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதா இந்த யூசாக் வந்து ஒரு ஆனர் பண்ணு. எப்பயுமே எல்லா துறையில இருந்தும் பெரிய பெரிய சாதித்த துறையில இருந்தெல்லாம் நம்ம போட்டோவே இருப்போம், பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களதான் இல்லாம உங்களெல்லாம் சாதிச்சு இந்த யூசாக் வந்து எப்பயுமே இந்த விழாவை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆண்டும் அதே மாதிரி வந்து முக்கியமானவர்களை வந்து இங்கே தேர்ந்தெடுத்திருக்கோம். சாதிச்சு தன் கணவருக்கோ தன் பிள்ளைகளுக்கோ தன் வாழ்க்கைக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய உங்களை வந்து இந்த நாட்டில் யூசாக் கௌரவிப்பது பெருமைக்குரியது. நன்றி. தூங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் எல்லாருமே இறக்கிடுவாங்க. எல்லாருக்குமே உங்களை எல்லாருமே ஆனந்தத்துக்கு இங்கே ப்ரைஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு நீங்கள் அமைதியா இருக்கணும். தயவு செஞ்சு அத்தனை வந்து கலந்து கொண்ட அத்தனை பெண்களுக்குமே பரிசுண்டு. நீங்க பொறுமையாளர்கள் தானே, உண்மைதானே? பெண்கள் தான் பொறுமையாளர்கள் தானே. அமைதியா இருந்து பொறுமையா இருந்து 5 பேரா வந்து வாங்கிட்டு போகணும். இதுல கலந்து கொண்டவங்க யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது கருத்து சொல்லணும் விரும்புறீங்களா? பேசணும், நானும் பேசணும் அப்படின்னு யாரும் விரும்புறீங்களா? தாராளமா வந்து பேசலாம் இல்லையா? சரி வாங்க. அடுத்த 5 பேர் இப்படியே தொழில் எந்த வழி எடுத்து